Good morning, students. This is Krishnamurthy, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today, we are going to discuss about essential parts of the flower. The essential part of the flowers, there are two important types, namely Androecium and Gynoecium. Androecium and Gynoecium is a essential part of the flower that take part in reproduction, will able to reproduce another generations. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவரில் வந்து ஒரு டைப்ஸ் ஆந்த்ரீஷியம், அதாவது மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம போன வீடியோஸில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் ஃபீமேல் பார்ட்ஸ், அது ஃபீமேல் ஆர்கன் ஆஃப் த ஃப்ளவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைனீஷியம். இந்த கைனீஷியத்தை பற்றி தான் பார்க்கணும். இந்த கைனீஷியம் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் பிஸ்டில். கைனீஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பிஸ்டில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஷின். கைனீஷியம் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனீஷியம்னு சொன்னாலும் சரி, பிஸ்டில் சொன்னாலும் சரி. எப்படி ஆந்த்ரீஷியத்தை வந்து ஸ்டேமன், ஆந்த்ரீஷியம் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் ஸ்டேமன் சொல்கிறாங்களோ அதே போல் கைனீஷியம் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். எது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு? கைனீஷியம். அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்னால் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சா இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். சரிங்களா? இதே இந்த மாதிரி சிம்பிள்ஸ் காமிச்சா மேல் நம்மளுக்கு தெரியும், இது மாதிரி காமிச்சா இதுதான் ஃபீமேல். சரிங்களா? ஃபீமேல் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் எதுன்னு கேட்டால் கைனீஷியம் ஆர் பிஸ்டில் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிஸ்டில் எதனால் ஆயிருக்கு, இல்லை கைனீஷியம் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம ஆந்த்ரீஷியம் இஸ் மேட் ஆஃப் ஸ்டேமன் சொல்கிறோமோ அதே மாதிரி கைனீஷியம் இஸ் மேட் ஆஃப் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். கைனீஷியம் சொல்கிறது போல் பிஸ்டில் இஸ் மேட் ஆஃப் கார்பல் அப்படின்னு சொல்லலாம். கார்பல்லாம் என்னங்கிறது ஒவ்வொன்றா பின்னாடி சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் பிஸ்டில் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது கைனீஷியம், பிஸ்டில்னாவே கைனீஷியம் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பேண்டட் பேசல் போர்ஷன் கால்டு ஓவரி. இது டோட்டலாகவே இந்த என்டையர் பார்ட்ஸ் ஃபுல்லாகவே ஃபீமேல் பார்ட் தான். இந்த ஃபீமேல் பார்ட்டில் பேஸில் கொஞ்சம் ஸ்வானாக வீங்கிட்டு இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும், இந்த போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. பேசல் எக்ஸ்பேண்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் த பிஸ்டில் இஸ் கால்டு ஓவரின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவரியை கனெக்ட் பண்ணுறது யார்? ஓவரியும் இந்த ஸ்டிக்மாவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டால்க் இருக்குது. இந்த ஸ்டால்க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா an elongated section called stale. The stalk connect the ovary to stigma, அதுக்கு பேர் ஸ்டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் an apical structure that receive pollen grain called stigma. இந்த ஃபீமேல்லையே ஒரே ஒரு பாட்டு ஏபிக்கல் இருக்குது. அந்த பாட்டில் என்ன வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து உட்காருவாங்க. அந்த போலன் கிரெயின்ஸ் உட்காந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுனா போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த போலன் டியூப்ஸ் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய மேல் கேமெட்ஸ் வந்து போயிட்டு ஓவியலில் வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி முடிச்சு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸாக ஃபார்ம் ஆகும் ஓவியல். ஓவரி வந்து ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நம்ம அடுத்தது கிளாஸில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஓவரி பற்றி சொல்லியிருக்கோம், ஸ்டெயில் பற்றி சொல்லியிருக்கோம், ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மூணு பாட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது ஓவரி வித் எ ஸ்டைப். ஸ்டைப் அப்படின்னாவே ஸ்டால்க் அப்படின்னு அர்த்தம். ஸ்டைப்னாவே ஸ்டால்க். ஓவருக்கு கீழே ஒரு ஸ்டால்க் இருக்குது. அந்த ஸ்டாலுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கால்டு ஸ்டிபிடேட் ஓவரின்னு பேர். இது 2 மார்க் கொஷின். இதிலேருந்து இது வரைக்கும் 2 மார்க் கொஷின். சரிங்களா? இது கைனீஷியம் கேட்டாலும் நீங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதலாம். 3 மார்க் கொஷின் கைனீஷியம். அடுத்தது கார்பல்லாம் என்ன நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கைனீஷியம். கைனீஸில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ்க்கு பேர் தான் கார்பல். என்ன சொல்லலாம்னா கார்பல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் கைனீஷியம். இந்த கார்பல்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு கைனீஷியம் ஆர் பிஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைனீஷியம் இஸ் மேட் ஆஃப் 1 or more கார்பல். இப்போ வந்துருச்சுங்களா? கைனீஷியம் எதனால் இருக்குது? 1 or more கார்பல், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்பல் சொல்லுவாங்க. அதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் கைனீஷியம் ஆர் பிஸ்டில்னு சொல்கிறோம். இந்த கைனீஷியத்தில் கார்பல் இருக்கு இல்லையா? அந்த கார்பல் மேபி டிஸ்டிங் ஆர் கொன்னேட்டாக கனெக்டுன்னு அர்த்தம். அதாவது கார்பல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். டிஸ்டிங் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another.
இப்போ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு கார்பல் அப்படின்னா இது ஒரு கார்பல் அப்படின்னா இந்த கார்பல் 3 பேர் என்னென்னா தனித்தனியாக இருக்காங்க. இதுக்குள்ள ஓவல்ஸ் பற்றி நம்ம தான் சொல்லணும். இது ஒரு கார்பலாக இருக்குது, இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல்னால் 3 பேரும் தனித்தனியாக ஒன்றை விட்டு ஒன்று விலகி இருக்கிறதுனால இது பேர் ஃப்ரீ அப்படின்னாவே டிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். இதே இந்த 3 கார்பலும் இப்படி இணைஞ்சிட்டாங்க சரிங்களா. 3 கார்பல் சேர்ந்து இந்த பார்ட் ஒன்று, இந்த பார்ட் ஒன்று, இந்த பார்ட் 3 பார்ட்டு சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர்னா கொன்னேட், அதாவது கனெக்ஷன், இல்லை அட்டாச்டு, இல்லை ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஃபியூஸ்டு அப்படின்னா சொல்லலாம். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இப்போ கார்பல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிஸ்டில் ஆர் கைனீஷியம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து எப்படி நான் பார்க்க வேண்டியது நம்பர்ஸ் ஆஃப் கார்பல். கார்பலோடைய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ஓவரிக்குள்ளே எத்தனை கார்பல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஏன்னா கார்பல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஓவரி, அதாவது கைனீஷியத்தில் ஒரு பாட்டு ஓவரின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து யூனி அப்படின்னா ஒன்லி ஒன் கார்பல், யூனிக் கார்பலரி, பைக் கார்பலரி, ட்ரை கார்பலரி, டெட்ரா கார்பலரி, பெண்டா. அதாவது டெட்ராக்கு மேலே 4க்கு மேலே போச்சுன்னா அதை பெண்டான்னு சொல்லுறோம், மல்டி கார்பலரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. யூனிக் கார்பலரி இஸ் அதர்ஸ் மோனோ கார்பலரி, மோனோனாலும் ஒன்று தான் மோனோ கார்பலரி. அதாவது சிங்கிள் கார்பல், இப்படி ஒரே ஒரு ஓவரிக்குள்ளே ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கும். இப்படி ஓவரி இருக்குது அப்படின்னா இந்த ஓவரிக்குள்ளே இந்த இடம் இருக்குல்லையே, அந்த எம்டி கேவிட்டி இருக்குல்லையே, இந்த கேவிட்டிக்கு தான் கார்பல் அப்படின்னு பேர். இந்த கார்பலுக்குள்ளே ஓவில்ஸ் இருக்கும். அந்த ஓவில்ஸ் வந்து இப்படி ஒரு ஓவில்ஸ் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க ஒன்லி ஒன் ஓவரி, ஒன்லி ஒன் கார்பல், ஒன்லி ஒன் ஓவில். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு ஓவரிக்குள்ளே ஒரே ஒரு கார்பல் தான் இருக்குது, அந்த கார்பலில் ஒரே ஒரு ஓவில். ஓவில்ஸ் நிறையா இருக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு காமிச்சிருக்கேன். ஏன்னு அப்படி காமிச்சிருக்கோன்னா நம்மளுக்கு கொடுத்த ஃபேமிலி வந்து பேபேசி அப்படிங்கிற ஃபேமிலி கொடுத்துருக்கோம். பேபேசி அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இந்த பட்டாணி, பீ பிளான்ட்ஸு, பீன், அவரை, துவரை இதெல்லாமே இதில் வந்துடும். அதில் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஓவல்ஸ் இருக்கும் ஓவரிக்குள்ளே சரிங்களா. இதுக்கு பற்றி பின்னாடி டயக்ராம்ஸும் வருது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பை கார்பல். பைன்னு எத்தனை இருக்கணும், ஒரு ஓவரிக்குள்ளே 2 கார்பல் இருக்கணும். இந்த 2 கார்பல் இருக்கும், 2 கார்பல்ஸ். அதில் ஓவல்ஸ் எத்தனை இருக்கலாம், ஒரு கார்பலுக்கு ஒரு வேல் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், நிறைய இருக்கலாம். நம்ம இப்போ என்ன சொல்கிறது கார்பல் எத்தனை தான் சொல்ல போகிறோம். அப்புறம் தான் ஓவில் பற்றி வர போகிறோம். இதே பை கார்பலரி பாருங்கள், இப்படி இருக்குது. இது எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த அமைப்பு ஒரு ஓவரி, ஒரே ஒரு ஓவரி தான். அந்த ஒரு ஓவரில் எத்தனை கார்பல் இருக்குன்னா இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், 2 கார்பல்ஸ். இதுக்குள்ளே ஓவலில் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இந்த மாதிரி நிறையா கூட இருக்கலாம். இப்படி இருக்குது. இதுக்கு பேர் பை கார்பலரி அப்படின்னு பேர் சரிங்களா. எந்த ஃபேமிலியில் போனால் ரூபியேசி அப்படிங்கிற ஃபேமிலி. ரூபியேசின்னு பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு இட்லி பூ, சங்குப்பூ இதெல்லாம் அதில் வந்துடும். ரூபியேசி இட்லி பூ தான் மெயினாக ரூபியேசியில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது ட்ரை கார்பலரி பார்க்குறோம். ட்ரைனா எத்தனை இருக்கணும், 3 இருக்கணும். இப்போ 2 காமிச்சோமா, இப்போ 3 காமிக்க போகிறோம். ட்ரை கார்பலரி தான் இந்த ஷேப்பில் ஒரே ஒரு ஓவரி தான். இது ஃபுல்லாகவே சேர்ந்து ஒன்லி ஒன் ஓவரி சரிங்களா. அது எத்தனை கார்பல் இருக்குன்னா 1 2 3 3 இருக்குது. இதுக்குள்ளே ஓவல்ஸ் எத்தனை இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு கார்பலுக்கும் 2 ஓவில் காமிச்சிருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி 1 2 3 ட்ரை கார்பலரி. சரி, அடுத்து இந்த ட்ரை கார்பலரியில் குக்கர்பிடேசி அப்படின்னா என்ன, பூசணிக்காயில் இந்த மாதிரி இருக்கும். பம்கின் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, பூசணிக்காய், புடலங்காய், இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, குக்கும்பர், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை கார்பலரி இருக்குது. நெக்ஸ்ட்டு டெட்ரா கார்பலரி. டெட்ரானா எத்தனை இருக்கணும், 4 இருக்கணும். இந்த ஷேப்பில் ஒரே ஒரு ஓவரி தான். ஆனால் எத்தனை கார்பல் இருக்குது, 4 கார்பல் இருக்குது. ஒரு ஓயில் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எத்தனை இருக்கலாம் சரிங்களா. இது 4 கார்பலரி. அது லாமியேசி. லாமியேசின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மின்ட்டு, புதினா குடும்பம், மின்ட்டு ஃபேமிலி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு நொச்சி பிளான்ட் சொல்லுவாங்க, நொச்சி தாவரம், அதெல்லாமே லாமியேஷனில் வரும். அப்போ மருதாணி கூட இருக்குது, மருதாணி கூட சொல்லலாம், மருதாணி எல்லாமே சொல்லலாம் இதில் சரிங்களா. அடுத்தது மல்டி கார்பலரி. மல்டின்னு எடுத்துகிறோம் மோர் தென் 4 கார்பலரி. 4 கார்பல்ஸ்க்கு மேலே போயிட்டாவே அது பென்டா கார்பலரி. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மினி கார்பல்ஸ் நிறையா இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எத்தனை காமிச்சிருக்கோம், 1 2 3 4 5 தான் காமிச்சிருக்கோம். 4க்கு மேலே போயிட்டாவது பென்டா மல்டி கார்பலரி சொல்லிட்டோம். மல்டி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஓயில் இருக்கலாம், 2 ஓயில் இருக்கலாம், இத்தனை இருக்கலாம். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கார்பலுக்கு 2 ஓயில் காமிச்சிருக்கேன் சரிங்களா. எந்த ஃபேமிலி, நிம்பியேசி ஃபேமிலி.
லோட்டஸ் குடும்பத்தில் பார்க்கலாம். லோட்டஸ் இன்னும் கூட இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஐபிஸ்கஸ் சொல்லலாம். ஐபிஸ்கஸ், செம்பருத்தி, அதையும் கூட சொல்லலாம். இதெல்லாமே வந்து நம்பர் ஆஃப் கார்பல்ஸ். சரிங்களா, ஒரு ஓவரிக்குள்ளே எத்தனை கார்பல்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஷின். யூனிக் கார்புலரி, பை கார்புலரி, ட்ரை கார்புலரி, டெட்ரா கார்புலரி, மல்டி கார்புலரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபியூஷன்ஸ் ஆஃப் கார்பன். இப்போ கார்பன்லாம் ஃபியூஷன் ஆயிருக்கா ஆகலையா? சரிங்களா, ஃபியூஷன் ஆகிட்டு அது எந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஃபியூஷன்ஸ் ஆஃப் கார்பல் அண்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர், ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டன்ட் சிஸ்டமேட்டிக் கேரக்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போகார்பஸ் கைனீஷியன் இஸ் ஜெனரலி தாட்ஸ் டு பி ஆன்செஸ்ட்ரல் கண்டிஷன் ஆஞ்சியோஸ்போம். இப்போ ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டுக்கு மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூதாதையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்போம் பிளான்ட்டு. அதுக்கு மூதாதையர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேர்டோஃபைட்ஸ், அதுக்கு முன்னாடி பிரையோஃபைட்ஸ், அதுக்கு முன்னாடி ஆல்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூதாதையர்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட்டுக்கு மூதாதையர்களுடைய கேரக்டர், அது ஓவரியோடைய கேரக்டர் என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அப்போ கார்பஸ். அப்போனாவே ஃப்ரீ, கார்பஸ்னா கார்பல். கார்பல் என்ன இருக்குது? ஃப்ரீ கார்பல், ஃப்ரீ கார்பல்ஸ். இப்படி ஃப்ரீ கார்பல்ஸாக ஜிம்னோஸ்போமில் இருந்தது. அதுக்கப்புறம் என்னவா போயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாறுது? ஃபியூஸ்டாக மாறுது, ஃபியூஸ்டு கார்பலாக மாறுது. சரிங்களா, இதுதான் அட்வான்ஸ் கரெக்ட். இது வந்து பிரைமரி கேரக்டர், இது அட்வான்ஸ் கரெக்டர். இப்போ அப்போ கார்பஸ்னால் இப்போ இந்த ஃபியூஸ்ட்னு கொடுத்தா அப்போ எனக்கு என்ன வரணும்? சின் கார்பஸ், சின், SYN, சின் கார்பஸ். சின் கார்பஸ்னால் என்னது? ஃபியூஸ்ட் கார்பல்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின். ஆன்செஸ்டார் கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போமுடைய ஆன்செஸ்டார் கண்டிஷன் ஆஃப் கைனீஷன் கேட்டால் அப்போ கார்பஸ் அப்படின்னா கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அப்படின்னு ஓவரியில் இருக்கக்கூடிய கார்பல்லாம் தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த டயக்ராம்ஸும் காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தியரி சொல்லிடலாம் பாருங்கள். அப்போ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் 2 மார்க் கொஷின், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அப்போ கார்பஸ் அண்ட் சின் கார்பஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. அப்படின்னா அப்போ கார்பஸ்னால் பாருங்கள் பிஸ்டில் ஆர் கைனீஷியம். பிஸ்டில்னாலும் சரி கைனீஷியனாலும் ஒன்று தான். பிஸ்டில் கண்டெயின் 2 or more டிஸ்டிங் கார்பன், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட. என்னது டிஸ்டிங்னா சொல்லியிருக்கோம்? டிஸ்டிங்னாவே நம்ம என்ன சொன்னோம்? ஃப்ரீ. எது ஃப்ரீயாக இருக்குது? கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனானாஸ், கோமோசா, சீத்தாப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குல்லையா, அதில் வந்து என்ன இருக்குன்னா கார்பல்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? தனித்தனியாக. ஒரே ஓவரி தான், அந்த ஓவரிக்குள்ளே கார்பல்ஸ் தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சின் கார்பஸ். சின்னாலும் சரி, சிம், SYM, சிம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஃபியூஸ்ட்னு அர்த்தம். கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. The fistil contain 2 or more carpel which are connate. Connateனா ஃபியூஸ்ட் இல்லை அட்டாச்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இல்லைனா கனெக்ஷன். மெயினாக வந்து கரெக்டான வேர்டு வந்து ஃபியூஸ்டு தான் கரெக்டான ஒரு மீனிங். எக்ஸாம் வந்து சிட்ரஸ், எலுமிச்சை பழம் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ, தக்காளி. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஷின். அதுக்கு டயக்ராமு நான் காமிச்சிடுவேன். அப்போ அப்போ கார்பஸ்னால் என்ன, சின் கார்பஸ்னால் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்போ கார்பஸ். அப்போ கார்பஸ்னால் இது ஓவரி. இந்த ஓவரிக்குள்ளே இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல் தனித்தனியாக இருக்காங்க ஒரு ஓவரிக்குள்ளே. இப்படி இருக்குது ஒரு ஓவரி இருக்குது. இந்த கார்பல் தனியாகவும், இந்த கார்பல் தனியாகவும், இந்த கார்பல் தனியாகவும் இப்படி இருக்காங்க. யார் அப்படின்னு ஜாயிண்ட் ஆகலை. அந்த கார்பலுக்குள்ளே எத்தனை ஓயிலாம்? ஒவ்வொன்றையும் 2 ஓயில் இருக்குது, அதையும் காமிச்சிருக்காங்க. இது அப்போ கார்பஸ். சரிங்களா. சரி, இதே சின் கார்பஸ்னால் என்ன? சின்ன சொல்லியிருக்கோம் ஃபியூஸ்ட். இந்த 3 பேர் ஜாயின் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த டயக்ராம் தான் இது. 3 பேர் எப்படி ஆகிட்டாங்கன்னா இப்படி இருந்த 3 பேரும் அப்படியே இப்படி ஒரு லேயர் என்னாச்சு? இதெல்லாம் உடஞ்சி அப்படியே இப்படி ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கங்கே என்ன ஆகுதுன்னா 2 ஓயில் இருக்குது. இப்போ இதில் எத்தனை கார்பல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த பாதி பேர் பிரிச்சிடும். இந்த ஒரு போர்ஷன் ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், மொத்தம் 3 கார்பல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா. எத்தனை அறையாக தெரியுதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 கார்பலாக இருந்தது சேர்ந்து ஒரே ஒரு அறை. இந்த ஒயிட் போர்ஷனில் இந்த ஒயிட் கலர் இருக்குது இல்லையா, அது ஒரு அறை. சாம்பர். சாம்பர் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி லாக்யூல் அப்படின்னாலும் சரி, இதெல்லாமே ஒரே ஒரு மீனிங். சாம்பர் ஆர் லாக்யூலாம் ஒரே மீனிங்கில் வருது. இல்லை கேவிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. மெயினாக சாம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்போ கார்பஸ்க்கும் சின் கார்பஸ்க்குள்ள டயக்ராம் டிஃப்ரென்ஸு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஓவரி தான் தெரியுது. அதில் வந்து என்னாச்சுன்னா ஒரு ஓவரி வால் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி இருந்த ஓவரியில் ஓவரி வால் வந்து இப்படியும் ஓவரி வால் ஃபார்ம் ஆகுது, இப்படியும் ஓவரி வால் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு இந்த ஓவரி வாலுக்கு என்ன பேருனா இந்த இடத்துல என்ன பேருனா செப்டம் அப்படின்னு பேர்.
ஓவரி வால் இஸ் அதர்வைஸ் known as செப்டம். ஓவரி வால் வந்து வெறும் அவுட்டரில் மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷனாகவும் பிரிக்குது. உள்ளே பார்ட்டிஷனாக பிரித்து எத்தனை வேணால் பிரிக்கலாம். நம்மளுக்கு இங்கே பிரிச்சிருக்க பார்ட்டிஷன் எத்தனை அப்படின்னா 4 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கு. அதுக்கு ஓவரி வாலுக்கு இன்னொரு பேர் செப்டம். இப்போ எது கார்பல் இது 1 கார்பல், 2 கார்பல், 3 கார்பல், 4 கார்பல். எத்தனை லாக்யூல்ஸ் இருக்குது? 4 லாக்யூல்ஸ். 4 அறைகள் இருக்குது. 4 கார்பல்ஸ், 4 சேம்பர் ஆர் 4 லாக்யூல்ஸ். அதனால் இதுக்கு என்ன பேருனா சின்கார்பஸ் டெட்ரா லாக்யூலார். சின்கார்பஸ் தான், ஆனால் எத்தனை லாக்யூல் இருக்குன்னா 4 லாக்யூல்ஸ் இருக்குது. சரிங்களா? இது இப்படி செக்ஷன் எடுத்தோம்னா தான் இந்த யூ கிடைக்கும். இதையும் டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த லாக்யூலுக்குள்ளே எத்தனை வந்து நம்ம லாக்யூல்ஸ் சொல்லியிருக்கோம், அந்த ஓவரிக்குள்ளே எத்தனை லாக்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸ் ஓவரி பேஸ் ஓவியூல் ஆன் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கால்டு பிளாசெண்டா. 2 மார்க் கொஷின் இது. இப்போ இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஓவரி, ஒரு கார்பல், ஒரே ஒரு கார்பல் இருக்குது, ஒரு ஓவரி. இந்த ஒரு கார்பலில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவில் ஒட்டிகிட்ருக்கு. இந்த ஓவிலும் இந்த ஓவருடைய வாலும் கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ இருக்கும். இன்னும் ஈஸியாக இந்த போர்ஷன் மட்டும் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தெரியும், இப்படி இருக்கும், இப்படி இருக்குது ஓவர். இப்படி இருக்குன்னா இந்த இது ஃபுல்லாகவே ஓவில். இந்த ஓவில் போர்ஷனு இந்த ஓவரி கூட கனெக்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் இந்த டிஷ்யூ இருக்குது. இந்த டிஷ்யூக்கு பேர் தான் பிளாசெண்டா. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிளாசெண்டா எப்படி அப்படின்னா மதரையும் பேபியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ இருக்கும். அது பேர் தொப்புள் கொடி, அம்பிளிக்கல் கார்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. தொப்புள் கொடி. அந்த மாதிரி ஓவையுடைய வாலையும் ஓவிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூக்கு பேர் தான் பிளாசெண்டா. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஷின். அது A septum is a cross wall or partition of ovary. ஏற்கனவே சொன்னோம், செப்டம்ங்கிறது கிராஸ் வால் உள்ளே போகுது. அது என்னுடைய வால் அப்படின்னா ஓவரியுடைய பார்ட்டிஷன் வால். சரிங்களா? தென் இந்த வால்ஸ் ஆஃப் ஓவரி அண்ட் செப்டா ஃபார்ம் எ கேவிட்டி கால்டு லாக்கிங். அந்த ஓவரியுடைய வால் இல்லைனா செப்டான்னு சொல்லலாம். அது என்ன பண்ணுறது, நடுவில் போயிட்டு ஒரு கேவிட்டிலாம் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஒவ்வொரு கேவிட்டிக்கு என்ன பேருனா லாக்கிங். நம்ம என்ன சொன்னோம், இப்படி இருந்த ஓவரியில் இந்த மாதிரி செப்டம் இப்படியும் போயிருக்கு, இப்படியும் போயிட்டு இங்கே ஒரு கேவிட்டி, இங்கே ஒரு கேவிட்டி, இங்கே ஒரு கேவிட்டி, இங்கே 4 கேவிட்டி ஃபார்ம் இருக்குது. அந்த கேவிட்டிக்கு என்ன பேர்? லாக்யூல் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்போ எத்தனை லாக்யூல் ஃபார்ம் இருக்குங்க? லைக்குன்னு கொடுத்துட்டு the tetralocular and pentalocular ovaries are present according to the loculule numbers 4 or 5. டெட்ராலாக்குலர்னா எத்தனை வந்து நம்மளுக்கு லாக்யூல்ஸ் இருக்கணும்? 4 லாக்யூல்ஸ் இருக்கணும். பென்டாலாக்குலர் எத்தனை இருக்கணும்? 5 லாக்யூல்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதையும் கொடுத்தாச்சு. இதுவேளை மோர் தென் 1 லாக்யூல் ஓவரிஸ் ஆர் கால்டு புளூரி லாக்குலர். ஒரே ஒரு லாக்யூல்ஸ் இப்படி இருந்த ஒரு லாக்யூல்ஸ் இல்லாமல் அதுக்கு மேலே வந்து இப்படி 2ஆக பிரிஞ்சாலும் சரி, இல்லை 3ஆக டிவைட் ஆனாலும் சரி, இல்லை 4ஆனாலும் சரி, 5ஆனாலும் சரி, 6ஆனாலும், அந்த 1க்கு மேலே கார்பல்ஸ் இல்லை 1க்கு மேலே லாக்யூல்ஸ் அப்படி இருந்துச்சுட்டாவே அந்த ஓவருக்கு என்ன பேருனா புளூரி லாக்குலார்னு பேர். இது 2 மார்க் கொஷின். ஒரு லாக்யூல்ஸ்க்கு மேலே ஒரு ஓயில் இருந்தால் அது பேர் புளூரி லாக்குலார். இது 3 மார்க் கொஷின். நம்பர் ஆஃப் லாக்யூல்ஸுங்கிறது 3 மார்க் கொஷின். இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் அங்கே டயக்ராமே கொடுத்தோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், யூனிலாக்குலார் அப்படின்னாவே நம்மளுக்கு யூனிலாக்குலார் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஓவில். ஒரே ஒரு ஓவரிக்குள்ளே ஒரே ஒரு கார்பல் இருக்குது, ஒரே ஒரு லாக்யூல் இருக்குது. சரிங்களா? 1. இப்போ பைலாக்குலார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் காமிச்ச எல்லாமே ஓவருடைய இது. சென்டரில் ஒரு வால் ஃபார்ம் ஆகுது, செப்டம் 1 ஃபார்ம் ஆகுது. அது என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் ஒரு கேவிட்டியும் இந்த ஒரு கேவிட்டியும் ஃபார்ம் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் பைலாக்குலார் அப்படின்னு பேர். எத்தனை கார்பல் இருக்குது? பைலாக்குலார், பைகார்புலரின்னு சொல்லணும். பைலாக்குலார், பைகார்புலரி. எந்த பிளான்ட்னா கிராசண்டா அப்படிங்கிற பிளான்ல பார்க்கலாம். அந்த கிராசண்டானா கனகாம்பரம் அப்படிங்கிறதுல செடியில் பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரை லாக்குலார் பனானா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ட்ரைனா எத்தனை பாருங்கன்னா இந்த க்ரீன் கலரில் ஓவர் இவால் இருக்குது, நடுவில் வந்து ஓவர் இப்படி போய் செப்டம் பிரிச்சிருக்கு. எத்தனைன்னா 3 லாக்யூல், 3 லாக்யூல் இருக்குது, 3 கார்பல்ஸ், 3 கார்பல் இருக்குது. இதுலேயும் 3 கார்பல். சரிங்களா? அதில் ஒவ்வொன்றுலையும் 2 பாருங்கள். இதில் எத்தனை ஓவில் இருக்குது? ஒவ்வொன்றையும் 2 ஓவில் இருக்குது, ஓவில். அடுத்து டெட்ரா வானா உங்களுக்கு தெரியும். அடுத்து டெட்ரா லாக்குலார். டெட்ரானா எத்தனை? 4 ஓவர் இவால் ஃபார்ம் ஆகுது. சென்டரில் போயிட்டு நடு ப்ளஸ் மாதிரி 4ஆக பிரிச்சிருச்சு. இது ஒரு லாக்யூல், இது ஒரு லாக்யூல், இது ஒரு லாக்யூல். எத்தனை லாக்யூல் இருக்குது? 4 லாக்யூல், 4 கார்பல்ஸ். ஒவ்வொரு லாக்யூலும் எத்தனை ஓவில் இருக்குன்னா ஒரே ஒரு ஓவில் தான் இருக்குது. இது வந்து இதில் பிராசிகா மஸ்டர்டு கடுகு குடும்பத்தில் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்டா லாக்குலார். பெண்டானா எத்தனை? 5. 1 2 3 4 5 5 லாக்யூல், அதாவது 5 சேம்பர், 5 கார்பல்ஸ். ஆனால் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு ஓவில் தான் இருக்குது. ஹைபிஸ்கஸ், செம்பருத்தியில் பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தலாமஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தலாமஸ் அப்படின்னாவே எந்த இடத்துல வந்து ஓவரி வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தலாமஸ். நம்ம செம்பருத்தி செடியை சொல்லியிருந்துருப்போம். இந்த செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா தலாமஸ் அப்படின்னு இருக்கும். அந்த தலாமஸ்க்கு இன்னொரு பேர் வந்து டாரஸ் ஆர் ரெசப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாரஸ் ஆர் ரெசப்டக்கிள் பாருங்கள், தலாமஸ் ஆர் டாரஸ் ஆர் ரெசப்டக்கிள். இந்த தலாமஸ் வந்து என்ன ஆகும்னா எலாங்கட் ஆகுது, ஸ்டால்காக ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது எதுக்கு மட்டுமே இல்லை, கேலிஸ்க்கும் கொர்லாவுக்கும் இடையிலையா, இல்லை கொர்லாவுக்கும் ஆந்திரிஸ்க்கும் இடையிலையா, இல்லை ஆந்திரிஸ்க்கும் பைனிஸ்க்கும் இடையிலையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ரிசப்டர்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிறத பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்ஸை பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த கண்டென்ஸ்டு இன்டர்னோட். சரி, கண்டென்ஸ் அப்படின்னா கொஞ்சம் சுருங்கணும், ரொம்ப பெருசாக நீளமாக இருக்காது. கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் த ரெசப்டர்கள். இந்த இன்டர்னோட் எதோட இன்டர்னோட்னு கேட்டால் ரெசப்டர்கள் இன்டர்னோட். ரெசப்டர்கள்லாம் யார்? தலாமஸ், மறந்துக்கூடாது. சரிங்களா? சரி, அதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்ஸாக முதல்ல பார்த்துடலாம். ஆந்தோஃபோர் அப்படின்ட்டு இருக்கு. முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஆந்தோஃபோர்னா த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிஸ் அண்ட் கொரலா. கேலிக்ஸ்க்கும் கொரலாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்டால்க்கு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அந்த ஸ்டாலுக்கு ஃபார்ம் ஆகிட்டோம், அதுக்கு பேர் ஆந்தோஃபோர்னு பேர். வழக்கமாக கேலிஸ், கொரலா, ஆந்திரிசியம், பைனிசியம் இதில் பார்த்தீங்கன்னாவே இடைவெளி இல்லாமல், அதாவது இப்போ கேப்பே இல்லாமல் தொடர்ந்து அடுத்தடுத்து லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். ரொம்ப எல்லாம் கட்டு இருக்காது. ஆனால் இவங்க சொல்கிற கான்செப்டில் சில இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டால்க்கு இருக்குது அப்படின்னு. சரிங்களா? ஆந்தோன்னாவே ஃப்ளார்னு சொல்லுவோம், இந்த 4னாவே ஸ்டால்க்குன்னு சொல்ல வரோம். இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்ட் கொரலா. கேலிக்ஸ்னால் செப்பல், கொரலானா பெட்டல், அதுக்கு நடுவில். எந்த ஃபேமிலியில் போனால் கேரியஃபிலியஸிங்கிற ஃபேமிலி ஃபுல்லாக கார்னேஷன் சொல்லுவாங்க. கார்னேஷன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிளான்ட் வந்து சைலன்ஸ் கொனாய்டியேன்னு பேர். இதில் வந்து தமிழ் நேம் கிடையாது. சரிங்களா? இதை பார்த்துங்க, இங்கே டயக்ராம்லேயே காமிச்சிருக்காங்க ஆந்தோஃபோருக்கு. இந்த க்ரீன் கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே கேலிக்ஸ் இருக்குது. அந்த கேலிக்ஸ்க்கும் கொரலாவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு ஸ்டாக் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஆந்தோஃபோர். கொரலாவுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்டால்க்கு இல்லாமல் ஆந்திரிசியம் வந்துருச்சு, கைனீசியம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ கேலிக்ஸ்க்கும் கொரலாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்டால்க்கு இருந்தால் அதுக்கு பேர் ஆந்தோஃபோர். 2 மார்க் கொஷின். டயக்ராமும் 2 மார்க் கொஷின். ஆந்தோஃபோர். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பு. ஃபஸ்ட்டு சொன்னது ஆந்தோஃபோர், இப்போ சொல்கிறது ஆண்ட்ரோஃபோர். நல்லா மாற்றி தெரிஞ்சுக்கணும், 2 குழப்பக்கூடாது. ஆண்ட்ரோஃபோர் த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரலா அண்ட் ஆந்திரிசியம். முன்னாடி சொன்னது கேலிக்ஸ்க்கும் கொரலாவுக்கும், இப்போ சொல்கிறது கொரலாவுக்கும் ஆந்திரிஸ்க்கும் நடுவில். இது வந்து கிரீவியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீவியாங்கிற பிளான்ட் வந்து டமம் அப்படின்னு பேர். டாமம் காமன் நேம் வந்து டாமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஓவரிடைய பொசிஷனு. இங்கே எங்கே வந்து ஆந்திரிசியம்னு கொத்து கொத்தாக ஆந்திரிசியம் இங்கே சைடில் இருக்காங்க. அதுக்கு அடியில் என்ன அட்டாச் ஆகிருக்குன்னா கேலிக்ஸ் அட்டாச் இருக்குது, கொரலா அட்டாச் இருக்குது. மெயினாக சொல்லணுன்னா இங்கே தான் கேலிக்ஸும் ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே தான் கொரலாவும் அட்டாச் இருக்குது. இப்போ கேலிக்ஸும் கொரலாவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் ஒட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கொரலாவுக்கும் ஆந்திரிஸுக்கும் நடுவில் இந்த பெருசாக ஒரு ஸ்டால்க் இருக்குது. இந்த பெருசாக இருக்கிற ஸ்டாலுக்கு பேர் தான் என்ன பேர்னா ஆண்ட்ரோஃபோர் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த ஆந்திரிசியம் எதை சுற்றி இருக்குது அப்படின்னா கைனிஸை சுற்றி தான் இருக்குது. அதனால் ஆண்ட்ரோஃபோர். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின். தேர்ட் டைப்பு கைனோஃபோர். கைனோ அப்படின்னாவே கைனீஷியம். சரிங்களா? த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆந்திரிஷியம் அண்ட் கைனீஷியம். ஆந்திரிஸுக்கும் கைனீஷுக்கும் நடுவில் ஒரு இன்டர்னோடல் எலாங்கேஷன் இருக்குது. அதுக்கு பேர் கைனோஃபோர். எக்ஸாம்பிள் வந்து கப்பாரிஸ். சரிங்களா? கப்பாரிஸ்னா அடோன் டாய் அப்படின்னு பேர். அடோன் டாய் அப்படின்னு தமிழ் பேர் கொடுத்துருக்காங்க, அடோன் டாய். அந்த கைனோஃபோர் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா? இப்போ இந்த இடத்துல கேலிக்ஸ் ப்ரெசண்ட்டு, இது கேலிக்ஸ் இருக்குது, இங்கேயே கொரலாவும் ப்ரெசண்ட்டு. அப்புறம் ஆந்திரிஷியம் ஸ்டார்ட் ஆகிறாங்க. அப்புறம் அதுக்கு ஆந்திரிஷியத்துக்கு ஸ்டார்ட் ஆகி இப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப், இது ஆந்திரிஷியம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டால்க்கு ஃபார்ம் ஆகுது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் ஸ்டிக்மா இங்கெல்லாம் ஓவரி பொசிஷன். இந்த ஸ்டால்க்கு பேர் தான் கைனோஃபோர். சரிங்களா? இது கைனோஃபோர். இதுவும் 2 மார்க் கொஷின். இது இந்த டயக்ராமில் இருக்கும். இந்த டயக்ராமில் அந்தளவுக்கு தெரியல. அந்த டயக்ராம் நம்ம சொன்ன மாதிரி
இங்கே கீழே வந்து ஆந்த்ரீஷியம் ப்ரெசென்ட்டு, ஆந்த்ரீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால்க் ஃபார்ம் ஆகி கைனீஷியம் வரும். இந்த ஸ்டால்க் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு கான்செப்ட் சொல்ல கேலிக்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்டால்க் ஃபார்ம் ஆகுது. எது கேலிக்ஸுக்கும் கொல்லாவுக்கும் நடுவில் ஸ்டால்க் போனால் இதுக்கு பேர் ஆந்தோஃபோர்னு சொன்னோம். சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டால்க் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு ஆண்ட்ரோஃபோர் சொன்னோம். இதுக்குன்னு சொல்லி இப்போ கைனோஃபோர்னு சொல்லிட்டோம். மொத்தம் 3 டைப் இது வரைக்கும் பிடிச்சிருக்கோம். கைனோஃபோர். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரோகைனோஃபோர் இல்லைன்னா கைனோ ஆண்ட்ரோஃபோர். ரெண்டுக்கு நடுவில் ஒரு 2 ஸ்டால்க் இருக்குது. கேலிக்ஸ்க்கும் கொர்லாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்டால்க் இருக்குது. ஆந்த்ரீஸும் கைனிஸ்க்கும் நடுவுலையும் ஸ்டால்க் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருந்தால் போத் ஆண்ட்ரோஃபோரும் கைனோஃபோர் இருந்துச்சு. அதுக்கு பேர் கைனோ ஆண்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர்னு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை யூனிஃபிட்டட்னு சொல்லுவாங்க. இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்டு ஆந்த்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். கொர்லாவுக்கும் ஆந்த்ரீஷியம் நடுவில் ஒரு ஸ்டால்க் இருக்குது. ஆந்த்ரீஷியம் கைனீஷியம் நடுவில் ஒரு ஸ்டால்க் இருக்குது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேர்னா கைனோ ஆண்ட்ரோஃபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோஃபோர். சரிங்களா? இந்த இடம் இது ஒரு ஸ்டால்க்கு, இந்த இடம் ஒரு ஸ்டால்க்கு. இந்த இடத்துல 2 இருக்குது. இதுக்கு என்ன பேர் ஆண்ட்ரோட் சொல்லுவோம், இது கைனோ சொல்லுவோம். கைனோ ஆண்ட்ரோஃபோர், இங்கே ஆண்ட்ரோகைனோஃபோர் இப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம் இருக்குது. இதுவும் 3 மார்க் கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்க வேண்டியது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஓவரி பொசிஷன். ஓவரியுடைய பொசிஷன் பார்க்கணும். The position or attachment of ovary relative to other floral parts. இந்த ஓவரி வந்து ஓவரியுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, இல்லைனா ஓவரி எந்த இடத்துல அட்டாச்மெண்ட்டாக இருக்குது, எது கீழே இருக்குது, அது எது கீழேனா அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா செப்பல், பெட்டல், அப்புறம் ஆந்த்ரீஷியம். செப்பல் அது கேலிக்ஸ், கொர்லா, ஆந்த்ரீஷியம். கேலிக்ஸ், கொர்லா, ஆந்த்ரீஸுக்கு அடியில் இருக்கா, இல்லை மேலே இருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது பொசிஷனில் உட்காந்துருக்கா, சென்டரில் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸும் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பேர் சுப்பீரியர் ஓவரி. இவங்க யார் சுப்பீரியர்? மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சுப்பீரியராக இருக்காங்க. அந்த சுப்பீரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. ஓவரிங்கிறது எது? ஓவரிங்கிறது ஃபீமேலில், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். ஓவரினாவே ஒரு பார்ட்ஸ். எதில் ஒரு பார்ட்ஸு? கைனீஸில் ஒரு பார்ட்ஸ் தான் ஓவரி. ஓவரி, ஸ்டேல், ஸ்டிக்மான்னு கேள்விப்பட்டுருவோம். இந்த ஓவரி எங்கே உட்காந்துருக்காங்களாம்? மேலே டாப்பில் உட்காந்துருக்காங்க. மற்றவங்க யார் இருக்காங்கன்னா கேலிக்ஸும், கொரோலா, ஆந்த்ரீஷியம் 3 பேரும் இவங்க கீழே இருக்காங்களாம். அப்படி இருந்தால் அந்த டைப் ஆஃப் ஓவரிக்கு என்ன பேர்னா சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு பேர். பாருங்கள், சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, த ஓவரி வித் த செப்பல்னா கேலிக்ஸ், பட்டல், கொரோலா, ஸ்டேமன் அட்டாச்ட் அட் த பேஸ் ஆஃப் ஓவரி. ஓவரி கீழே தான் இருக்காங்க அந்த 3 பேரும். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஓவரிக்கு பேர் சுப்பீரியர் ஓவரி. ஆனால் அந்த ஃப்ளாருக்கு என்ன பேருனா ஐஃபோகைனஸ் ஃப்ளார். ஐஃபோகைனஸ் ஃப்ளார். இதுவும் நமக்கு புக்கில் கொடுக்கல, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சுப்பீரியர் ஓவரி, அந்த ஃப்ளாருக்கு பேர் ஐஃபோகைனஸ். ஐஃபோகைனஸ்னால் என்னது? கைனீஷியம். அந்த ஐஃபோனா செப்பல், பெட்டல், ஆந்த்ரீஷியம் 3 பேரும் கீழே இருக்காங்க. யாருக்கு கீழே இருக்காங்க? கைனீஸுக்கு கீழே இருக்காங்க. அதனால் அது இந்த ஃப்ளாருக்கு என்ன அப்படின்னா ஐஃபோகைனஸ் ஃப்ளார் அப்படின்னு பேர். சரிங்களா? இது நம்ம டயக்ராமையும் காமிப்போம். அடுத்த டைப்பு இன்ஃபீரியர் ஓவரி. இந்த ஓவரி வித் த செப்பல், பெட்டல் அண்ட் ஸ்டேமன் அட்டாச்ட் அட் த எஃபிக்ஸ் ஆஃப் த ஓவரி. செப்பல், பெட்டல், ஸ்டேமன் அட்டாச்ட் அட் த எஃபிக்ஸ் ஆஃப். எஃபிக்ஸ்னு அர்த்தம் டிப்பில் இருக்காங்களாம். சரிங்களா? திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளார். இந்த ஃப்ளாருக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம முன்னாடி சொன்னோம் ஐஃபோகைனஸ் சொன்னோமா, இந்த ஃப்ளாருக்கு என்ன பேர்னா எஃபிகைனஸ். எஃபிகைனஸ் அப்படின்னா ஓவரி வந்து கீழே இருக்காங்க, மற்ற 3 பேர் செப்பல், பெட்டல், ஆந்த்ரீஷியம் 3 பேர் மேலே இருக்காங்க. அது பேர் எஃபிகைனஸ் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃபிகைனர் ஃப்ளவர். ஓவரி சொன்னால் இன்ஃபீரியர் ஓவரி சொல்லணும். அதே வந்து இது சொல்லும்போது எஃபிகைனஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதில் வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஐஃபோகைனஸ் ஃப்ளாராக இருந்துச்சுன்னா, இல்லை சுப்பீரியர் ஓவர் இருந்தால் ஜி கைனீஷியம் போட்டு கீழே கோடு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. யார் சுப்பீரியர் இருக்காங்க? கைனீஷியம் சுப்பீரியராக இருக்காங்க.
இதே ஜி கோடு போட்டு ஜி எழுதிட்டு மேலே கோடு போட்டால் அதுக்கு பேர் இன்ஃபீரியர் ஓவரி. அப்போ என்ன அர்த்தம், கைனீசியம் கீழே இருக்காங்க, மற்றவங்களாம் மேலே இருக்காங்க. சுப்பீரியர் யாருன்னா செப்பல் பெட்டல் ஆந்திரிஷியம் அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ஐஃபோகைனஸ் ஃப்ளார், இதுக்கு பேர் எஃபிகைனஸ் ஃப்ளார். சுப்பீரியர் ஓவரி, இங்கே இன்ஃபீரியர் ஓவரி. ரெண்டுக்கும் டயக்ராம் பாருங்க, நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து ஓவரியோடைய பொசிஷன். இப்படி ஓவரி உட்காந்துருக்காங்க, இங்கே ஸ்டெயில் இருக்குது, இங்கே ஸ்டிக் மார்க்னு வச்சுக்கோங்க. கேலிக்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா இங்கிருந்து தான் கேலிக்ஸ் இப்படி வருது, இது கேலிக்ஸ் அடியில். அப்புறம் கொரலாஸ், அந்த கொரலா வந்து இப்படி தான் இருக்குது, இங்கேருந்து வந்திருக்கு. எங்கேருந்து வந்தால் அடியிலேருந்து தான் ஒட்டிகிட்டு இருந்துருக்கு, ஓவரியோட அடியிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆந்திரிஷியமும் இதுக்கு அடியிலேருந்து தான் வந்திருக்கு. இப்படி இருந்தால் இந்த ஓவரிக்கு என்ன பேர்னா சுப்பீரியர் ஓவரி. ஏற்கனவே சொன்னோம் சுப்பீரியர், சரிங்களா. அந்த ஃப்ளாருக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஐஃபோகைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்பிள்ஸ் என்ன காமிக்கணும், ஜி எழுதிட்டு கீழே போடு போட்டு காமிக்கணும்னு சொன்னோம். அதே இன்ஃபீரியர் ஓவரினா என்ன அப்படின்னா, ஓவரி இப்படி உட்காந்துருக்காங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த கேலிக்ஸ் வருது, இங்கே கேலிக்ஸ். அதுக்கப்புறம் கொரலா, இப்படி கொரலா அப்படி இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆந்திரிஷியம் இப்படி வந்திருக்கும், சரிங்களா. இப்படி கேலிக்ஸு, கொரோலா, ஆந்திரிஷியம், அதாவது செப்பல் பெட்டல் ஆந்திரிஷியம் மூணு பேரும் எபோவ் த ஓவரி, டிப் ஆஃப் த ஓவரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பேர், இன்ஃபீரியர் ஓவரி, எஃபிகைனஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஃபிகைனஸ் சிம்பிள்ஸ் என்ன, ஜி போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், மேலே கோடு போட்டு காமிக்கணும்னு சொன்னோம். அடுத்தது ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி, இந்த ஓவரி வித் த செப்பல் பெட்டல் ஸ்டேமன், அதாவது ஆந்திரிஷியம் ஆர் ஐபாந்தியம். ஐபாந்தியம்னா என்னென்னா ரிசப்டல் வந்து கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிசப்டக்கிள் ஆர் டோரஸ் ஆர் தலாமஸ் இஸ் கால்டு ஐபாந்தியம் சொல்லுவாங்க, சரிங்களா. அட்டாச் நியர் த மிடில் ஆஃப் த ஓவர், இங்கே தான் மெயின் பாயிண்ட், மிடில் ஆஃப் த ஓவர்லேருந்து ஒட்டிகிட்டு இருக்கு, மிடில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதுதான் ஓவரி பொசிஷன், இது டிப் ஆஃப் த ஓவரி, இது பேஸ் ஆஃப் த ஓவரி. இந்த இடத்துல கேலிக்ஸ், இங்கே கேலிக்ஸ் இருக்கும். இங்கே இருந்தே தான் என்ன வந்திருக்கு, கொரோலாஸ் இங்கிருந்தா வரும், இங்கிருந்தால் ஆந்திரிஷியம் இப்படி வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஓவரிக்கு என்ன பேருனா ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி. அந்த ஃப்ளாருக்கு என்ன பேருன்னா பெரிகைனஸ், பெரிகைனஸ் ஃப்ளார். அங்கே ஐஃபோ சொன்னோம், அப்புறம் எபி சொன்னோம், இப்போ பெரிகைனஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டோம். இதுக்கு எப்படி நீங்கள் சிம்பிள்ஸ் காமிக்கணும்னா ஜியை போட்டு சென்டரில் கோடு போட்டு காமிக்கணும். அப்போ வந்து ஓவருக்கு சென்டரில், அதாவது மிடில் இருந்து தான் செப்பல் பெட்டல் ஆந்திரிஷியம் அரைசஸ் ஆகுது அப்படிங்கிற மூணு டைப். இது மூணுமே 5 மார்க் கொஷின். இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஐஃபோகைனஸ் சொல்லிட்டோம், ஃப்ளாருக்கு பேர் தான் ஐஃபோகைனஸ், அந்த ஓவருக்கு பேர் சுப்பீரியர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் சுப்பீரியர், ஓவரி சுப்பீரியர் இருக்காங்க, கேலிக்ஸ் கீழே இருக்குது, கொரலா கீழே இருக்குது, ஆந்திரிஷியம் கீழே இருக்குது. இந்த ஓவருக்கு பேர் சுப்பீரியர் ஓவரி, ஃப்ளாருக்கு பேர் ஐஃபோகைனஸ் ஃப்ளார். சிம்பிள்ஸ் வந்து ஜி போட்டு கீழே காமின்னு சொல்லிட்டோம், கோடு போட்டு காமிக்கணும், சரிங்களா. அடுத்து இந்த செகண்ட் டைப் இங்கே வரும், எபிகைனஸ் வரும். இங்கே ஓவர், இது ஃபுல்லாக ஓவர் இங்கே இருக்காங்க, ஓவருடைய போர்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஓவருக்கு மேலே என்ன வருது, கேலிக்ஸ், அது செப்பல் பெட்டல் ஆந்திரிஷியம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு என்ன பேர், இன்ஃபீரியர் வந்திருக்கு, இன்ஃபீரியர் ஓவர்னு சொல்லுவாங்க, இன்ஃபீரியர். அந்த ஃப்ளாருக்கு என்ன அப்படின்னா எஃபிகைனஸ் ஃப்ளார். சிம்பிள்ஸ் என்ன காமிக்கணும், ஜி போட்டு என்ன பண்ணணும், மேலே கோடு போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் பெரிகைனஸ் அப்படின்னா செப்பல் பெட்டல் ஆந்திரிஷியம் எங்கேருந்து வரணும், மிடில் ஆஃப் த ஓவரின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் தான் தெளிவாக இருக்கும். இது பாருங்க, இதுதான் மிடில் போர்ஷன், இங்கேருந்து கேலிக்ஸ் கொரோலா ஆந்திரிஷியம் வந்திருக்கு, சரிங்களா. ஆனால் இந்த டயக்ராமில் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியாது, இதை நம்ம விட்டுருவோம். இந்த டயக்ராம் நம்ம எடுத்துக்க வேண்டியது 1 2 3. இதுக்கு சிம்பிள்ஸ் என்ன காமிக்கணும், கைனீஷியன் போட்டு இங்கே சென்டரில் கோடு போட்டு காமிக்கணும், சரிங்களா. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துருங்க. இப்போ நம்ம சொன்னதே கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே வந்து ஒரு பேராகிராஃபாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஃபோகைனஸ் ஃப்ளார், ஐஃபோகைனஸ் ஃப்ளாராக இருந்துச்சுன்னா அந்த ஓவர் என்ன இருக்கணும், சுப்பீரியராக இருக்கணும் இல்லையா. The term is used for sepal, petal and stamen attached at the base of ovary. என்ன ஓவரி, சுப்பீரியர் ஓவரி இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து மால்வேசி, ஐபிஸ்கஸ். மால்வேசினாவே காட்டன் குடும்பம்னு சொல்லுவாங்க, காட்டன் ஃபேமிலி. அதனால் நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஐபிஸ்கஸ் சொல்லியிருக்கேன். எபி ஐஃபோ, எப்பின்னு என்ன அர்த்தம், மேலே, சரிங்களா. பாருங்கள், the term is used for sepal, petal and stamen attached at the middle of the ovary.
மிடில் ஆஃப் த ஓவரி வந்து அட்டாச் இருக்குது, அதுக்கு பேர் ஆஃப் இன்ஃபீரியர், அதான் எபி ஹைபோகைனஸ். ஓவரிக்கு கொஞ்சம் மேலே இல்லை, அதான் எபி ஹைபோகைனஸ் ஃபார். ஓவரி சொல்லும் போது ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி சொல்கிறோம். பேபேசி அந்த பி பிளான்ட்டு, ரோசேசி ரோஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்புறம் எபிகைனஸ் அப்படின்னா the term is used for sepal, petal and stem attached tip of ovary. the tip of ovary தான் என்ன பேர், இன்ஃபீரியர் ஓவரின் பேர். எக்ஸாம்பிள் வந்து குக்கும்பர் சரியா, வெள்ளரிக்காய் சொல்கிறாங்க, ஆப்பிள். ஆஸ்ட்ரேசி வந்து சன்ஃப்ளவர். ஆஸ்ட்ரேசி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது மெயின் எக்ஸாம், இதெல்லாம் எக்ஸாம். சரி, நெக்ஸ்ட்டு பெரிகைனஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் ஹைபாந்தியம் அட்டாச் பேஸ் ஆஃப் சுப்பீரியர். பெரிகைனஸ்னால் ஹைபாந்தியம்னா என்னது, தலாமஸோடைய போர்ஷன். கப் லைக் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னா சுப்பீரியரோடைய பேஸில் இருக்காங்க, கப்பு மாதிரி. இப்படி ஓவரி இருக்குது அப்படின்னா இந்த ஓவரி சுற்றி என்ன ஆகுனா இப்படி ஒரு கப்பு வந்து இப்படி கப்பு உட்காந்துருக்கும். இப்படி உட்காந்தா அதுக்கு என்ன பேருனா ஹைபாந்தியன் பேர். இது பெரிகைனஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் எபி பெரிகைனஸ். The term is used for hypanthium attached affix of the inferior ovary. எபி பெரிகைனஸ் என்ன சொல்கிறோம், மேலே இது ஓவரி இப்படி இருக்குது, இப்படி ரவுண்டாக ஓவரி இருக்குது அப்படின்னா எஃபிக்ஸ் ஆஃப் த இன்ஃபீரியர் ஓவரின்னு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கப்பு வந்து இப்படி இருக்கும், கப்பு இப்படி உட்காந்துருக்கு கப்பு. எந்த கப்பு, தலாமஸ் ஆர் டோரஸ் ஆர் ரெசெப்டிக்கல்ங்கிற கப்பு. இது ஒவ்வொன்றும் ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும் சரிங்களா. இது மெயினாக படிக்கிறது ஹைபோகைனஸ், அப்புறம் வந்து பெரிகைனஸ், அப்புறம் எபிகைனஸ். இது 3 தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பிளாசன்டேஷன், ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டினை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிளாசன்டேஷன் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், பிளாசண்டா பற்றி சொன்னோம். பிளாசண்டானவே சம் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ டு கனெக்ட் ஓவரி டு ஓவில். ஓவரிங்கிறதையும் ஓவிலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூக்கு பேர் தான் பிளாசண்டான்னு சொன்னோம். நம்ம தமிழ் இங்கே வந்து சொல்லும் போது தொப்புள் கொடி சொன்னோம். தொப்புள் கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மாவையும் பேபியும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு டிஷ்யூக்கு பேர் தான் தொப்புள் கொடிலையும். அதே மாதிரி இங்கே இதுக்கு பேர் இங்கே பிளாசன்டேஷன், அது பிளாசண்டான்னு சொல்கிறோம். த மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிளாசண்டா இன்சைட் த ஓவரி. ஓவரிக்குள்ளே அந்த எப்படிலாம் அந்த பிளாசண்டா டிஷ்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா பிளாசன்டேஷன் பேர். 2 மார்க் கொஸ்டின். த மோட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாசண்டா இன்சைட் த ஓவரி இஸ் கால்டு பிளாசன்டேஷன். சரி, இப்போ நான் முதல்ல பார்க்க வேண்டியது மொத்தம் ஒரு 5 டைப்ஸ் இருக்கும், 6 டைப்ஸ் இருக்குது. அந்த 6 டைப்ஸையும் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது மார்ஜினல் பிளாசன்டேஷன். மார்ஜினல் பிளாசன்டேஷனில் வித் த பிளாசண்டா அலாங் த மார்ஜின் ஆஃப் த யூனிக் கார்பல்லேட் ஓவரி. ஒரே ஒரு கார்பல் தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு கார்பலில் ஒரே ஒரு ஓவியல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் மார்ஜினல் பிளாசன்டேஷன் பேர். ஈஸியாக நான் உங்களுக்கு காமிச்சிட பாருங்கள். இது ஒரு ஓவரி, இந்த ஓவரிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது ஓவரி. இதுக்கு பேர் கார்பல். இதுக்கு பேர் என்னது, கார்பல்னு பேர். இந்த கார்பலில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இதுக்கு பேர் ஓவியூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கனெக்ட் பண்ணுற டிஷ்யூக்கு பேர் தான் என்ன பேர்னா பிளாசண்டா இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா கார்பலுக்கு 2 வால் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்த வால் என்ன ஆச்சுன்னா கார்பலோடைய வால் எங்கே போய் முடியுது, இங்கே போய் முடியுது. அப்போ 2 வந்து மீட் பண்ணுற இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஓயிலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படின்னு பேர். இது என்ன பிளான்ட்டு, பீ பிளான்ட்டில் பார்க்கலாம். அதான் பேபேசினாவே டீ பிளான்ட், பட்டாணி பீ பிளான்ட், இல்லைன்னா பீன், இதிலெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னு ஒரு பிளாசன்டேஷன். ஓவில் அரைசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. என்ன நிறையா ஓவரி வால் வந்து இன்சைடில் நிறையா வால் ஃபார்ம் ஆகுது, அது பேர் செப்டன் பேர். எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, லெமன்லாம் எடுத்துட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொலையாக இருக்குது. இப்படி இருக்கிற ஓவரியில் இப்படி வந்து கார்பல் வால் இப்படி வந்துட்டு இங்கே ஓவர் வால் என்ன ஆகுதுன்னா இப்படி சென்டரில் பாருங்கள் இப்படியே நிறையா வந்துட்டு இந்த மாதிரி இது ஒரு சொலை, இது ஒரு சொலை, இந்த மாதிரி நம்ம சொல்லையே இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பெஷல் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஹேரியாக இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறோம். இந்த மாதிரி ஹேரியாக இது ப்ளஸ் ஏறி இதை நம்ம சாப்பிடுவோம். இந்த பிளாசண்டாவை நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடக்கூடிய போர்ஷன். த ஓவியூல் அரைசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்டா. இங்கிருந்து வந்து ஓவரியோடைய இன்சைடு வால், கிராஸ் வாலில் தான் ஃபார்மேஷன் நடக்குது. அது எக்ஸாம்பிள் வந்து நிம்பியேசி கொடுத்துருக்கோம். நம்ம நிம்பியேசினாவே லோட்டஸ் ஃபேமிலி எடுத்துட்டோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இது 2 டயக்ராம், இது ஒரு 2 மார்க் கொஷினு, இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க். அடுத்த 2 டைப் பார்த்திங்க அப்படின்னா
Precentral placentation. The precentral placenta with the placenta along the column. என்ன அதுனா placenta வந்துக்குள்ள ஒரு காலம் in a compound ovary without septa. ரெண்டா பிரிகிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு கார்பல் தான் ரெண்டாக பிரிகிற மாதிரி வந்து இமேஜின் தெரியுது. அதில் நிறைய ஓவில்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அது பேர் ஃப்ரீ சென்ட்ரல் பேர். சரிங்களா? இந்த டயரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே ஓவரியுடைய வால். இங்கே ஒரு கிராஸ் வால் ஃபார்ம் ஆகுது, ஆனால் போய் இங்கே ஜாயிண்டாக இருந்தால் இது தனியாக பிரிஞ்சிருக்கும். 2 லாக்யூல் சொல்லலாம். ஆனால் இருக்கிறது இப்போ என்னன்னா ஒரே லாக்யூல் தான். அந்த ஒரு லாக்யூலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவில்ஸ் இருந்து குட்டி குட்டியாக ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பிளாசண்டா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன ஃபேமிலி? கேரியஃபிலேசி, கார்னேஷன் ஃபேமிலி. டயாந்தஸ்னு ஒரு பிளான்ட்டு, பிரைம்லெஸ் 4 o'clock பிளான்ட், 4 o'clock அந்தி மந்தாரின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்லாம் இந்த மாதிரி வந்து பிளாசண்டாஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சல் பிளாசண்டேஷன். த பிளாசண்டா அரைசஸ் ஃப்ரம் த காலம். நடுவில் ஒரு காலம் ஃபார்ம் ஆகுது. இந்த செப்டம் சொன்னாலையோ அதான் காலம். செப்டம் ஆர் கிராஸ் வால் காலம் ஃபார்ம் ஆகுது. இனிய காம்பவுண்ட் ஓவரி வித் செப்டா. காம்பவுண்டாகவே நிறையா ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா காம்பவுண்ட் ஓவரின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராஸ் வால், இங்கே ஒரு கிராஸ் வால், 3 4 5 கிராஸ் வால், 1 2 3 4 5 5 லாக்கில். ஒவ்வொரு லாக்கிலையும் ஒவ்வொரு ஓயில் இருக்குது. இந்த பிளாசண்டா எங்கே இருக்குன்னா சென்டரில் தான் பிளாசண்டா இருக்குது. அது குட்டியாக இருக்கும். ஐபிசஸில் பார்க்கலாம், டொமேட்டோவில் பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா லெமன்லையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பரைட்டல் பிளாசண்டேஷன். பரைட்டல்னால் பார்த்தீங்கன்னாவே 3 கார்பல் சேர்ந்து ஒன்றாவே இருக்குது. 3 கார்பல் இருந்துச்சு, அந்த 3 கார்பல் சேர்ந்து ஒரே ஒரு லாக்யூலாக ஃபார்ம் ஆகிட்டாங்க, ஒரு கார்பலாக ஆகிட்டாங்க. இப்போ 3 லாக்யூல் இருந்துச்சுன்னா ஒரு லாக்யூலாக ஃபார்ம் ஆகுது. 3 கார்பல் ஒரு கார்பலாக மாறுது, 3 லாக்யூல் ஒரு லாக்யூலாக ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? பரைட்டல் பிளாசண்டேஷன் ஆன் த ஓவரி வால் ஆர் அப்பான் இன்ட்ரடியூசிங் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். பிட்வீன் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் த யூனிலாக்குலார் காம்பவுண்ட் ஓவர். இதுவும் காம்பவுண்ட் ஓவரி தான், ஒன்றும் இல்லை. 1 2 3 இப்படி 3 கார்பலாக இருந்துச்சு. இங்கே ஒரு 2 ஓவில், இங்கே ஒரு 2 ஓவில், இங்கே ஒரு 2 ஓவில். இவங்க 3 பேர் ஜாயின் ஆனால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த போர்ஷன். இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் எடுத்துக்காங்க, இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் எடுத்துக்காங்க, இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன் அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அப்படி பிரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிரிக்கிறோம். அது மாதிரி பிரித்து இருந்தது. இப்படி ஒவ்வொன்றா 3 ஒவ்வொன்றா இருந்தது. 3 பேர் ஜாயிண்ட் ஆகி இப்படி வந்து ஆகிட்டாங்க. அதாவது பரைட்டல் பிளாசண்டா. மஸ்டர்டு கடுகில் பார்க்கலாம், அர்ஜிமோன்னா பிரம்மத்தண்டுன்னு பார்க்கலாம், குக்கும்பர் வெள்ளரிலாம் பார்க்கலான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசல் பிளாசண்டேஷன். பேசல் பிளாசண்டேஷனாகவே ஓவரி இங்கே இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஓயில்ஸ் வந்து எப்படி பிளாசண்டா மட்டும் பெருசாக, இதுதான் ஓவில் இது வரைக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா இருக்குல்லையே. ரொம்ப பிளாசண்டா ரொம்ப நீண்டிட்டு போகிற பிளாசண்டா எங்கே இருக்குன்னா பேஸில் தான் இருக்குது. இந்த பேசல் பிளாசண்டா அட் த பேஸ் ஆஃப் த ஓவர் எங்கேருந்து வருது? பேஸ் ஆஃப் த ஓவர்லேருந்து வந்திருக்கு. பிளாசண்டா டு கனெக்ட் ஓவரி டு ஓயில் கனெக்ட் பண்ணும். எந்த பிளான்னா சன்ஃப்ளவர்னாவே ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. மேரிகோல்டு சாமந்தி பூலையும் இந்த மாதிரி பேசல் பிளாசண்டேஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் எத்தனை டைப்ஸ் பார்த்தோம்? 6 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பீரியான். பீரியான் என்ன சொல்லியிருக்கோம்? நாட் டிஸ்டிங்ஸ் கேலிக்சன் இல்லை அன்டிஃபரன்ஷியேட்டட் கேலிக்சன் கொரலா இஸ் கால்டு பீரியான். இந்த பீரியான் என்னென்ன இருக்கும்? டெப்பல்ஸ் இல்லையா? பீரியான் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டெப்பல்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது சொல்கிறாங்க. பீரியான் ஆர் ஆண்ட்ரோசியல் பொசிஷன் ஆன் த தலாமஸ். தலாமஸோடைய பொசிஷனு எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஹைப்போகைனஸா, எபிகைனஸா, பெரிகைனஸா அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கிரைப் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பீரியான் அண்ட் ஆண்ட்ரிஷியம் ரிலேட்டிவ் டு த ஓவர். பீரியாந்தி பற்றி சொல்ல போகிறோம், அதில் வந்து ஆந்திரி பற்றி சொல்ல போகிறோம், அது கூட சேர்த்து ஓவரி பற்றி சொல்ல போகிறோம். அண்ட் டு பி ஐப்பாந்துனா கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தலாமஸ். சரிங்களா? இது ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, டயக்ராமையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐப்பாந்தியம்னா என்னன்னு சொல்லிக்கலாம். ஐப்பாமியம் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டாமினல் டிஸ்க்னு பேர். ஸ்டாமினல் டிஸ்க். சரிங்களா? ஒரு குச்சி மாதிரி. ஏ ப்ளஷி எலிவேட்டட் ஆப்டன் நெக்டாரிஃபரஸ் கப். நெக்டாரிஃபரஸ் தேன் இருக்கும், தேன் சொற்கள் இருக்கும். நெக்டாரிஃபரஸ் கப் லைக் தலாமஸ்க்கு பேர் தான் என்ன பேர்னா ஐப்பாந்தியம். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு தேன் கண்ணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த தேன் கண்ணத்துக்கு பேர் தான் ஐப்பாந்தியம். இது எதனுடைய போர்ஷன் வந்து ஐப்பாந்தியம் கப்பு மாதிரி இருக்குது. எதனுடைய போர்ஷன்னா தலாமஸுடைய போர்ஷன் தான் கப்பு மாதிரி மாறி இருக்கு.
அதுக்கு பேர் தான் ஹைபாந்தியம் அப்படின்னு பேர். சரிங்களா? அந்த ஹைபாந்தியம் டயக்ராம் பாருங்கள், நம்மளுக்கு புரியுற மாதிரி ஒரு நிறைய டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஹைபோகைனஸ். அப்போ இது என்ன ஓவரி? சுப்பீரியர் ஓவரியா? இதில் என்ன கிடையாது? இந்த கப்லைக் ஸ்ட்ரெச்சஸ் கிடையாது. ஒரு டயக்ராம். நெக்ஸ்ட்டு பெரிகைனஸ். பெரிகைனஸ் இன்ஃபீரியர் ஓவரி வந்துடுதா? இல்லை, இதுவும் ஓவரி சுப்பீரியர் தான் வருது. இங்கே என்ன ஒரு கப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓவரி, இந்த ஓவரிக்கு மேலே இந்த மாதிரி கப்பு மாதிரி காமிச்சிருக்காங்களா, இங்கே ஒரு கப்பு இருக்குது, அதனால் ஹைபாந்தியம் ப்ரெசன்ட். இப்போ ஏபி பெரிகைனஸ் எதில் வருதுன்னா ஓவரி இன்ஃபீரியரில் வருது. இங்கே என்ன இருக்குது? ஓவரிக்கு மேலே கப்பு இருக்குது ஒன்று. இது எபிகைனஸ். இங்கே என்ன இருக்குன்னா ஓவரி தான், இன்ஃபீரியர் ஓவரி தான், ஆனால் என்னென்னா இங்கே கப்பு கிடையாது. ரெண்டாவது அப்புறம் ஓவரி ஆஃப் இன்ஃபீரியர். ஆஃப் இன்ஃபீரியர் என்ன வரணும்? செப்பல் பெட்டல்லாம் எங்கேருந்து வரும்? மிடிலேருந்து வரணும். இதுக்கு பேர் ஏபி ஹைப்போகைனஸ்னு பேர். இங்கே ஹைபாந்தியம் இருக்கான்னா ஹைபாந்தியம் இல்லை. சும்மா கப்பு இருக்கா இல்லையா, அந்த கப்பு இருந்தால் அது ஒரு பேர் சொல்கிறாங்க, கப்பு இல்லைன்னா ஒரு பேர் சொல்கிறாங்க. இது டயக்ராம் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. என்ன பண்ணுறோன்னா உருவாக்குறது. எப்படி நம்ம வந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலான்னு இருக்குது. அதை எப்படி உருவாக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க, ஃப்ளோரல் டயக்ராம் எதை பற்றி உருவாக்குறாங்க, அதாவது மலர் வரைபடம்னு சொல்லுவாங்க, மலர் சூத்திரம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி உருவாக்குறாங்கிறத நம்ம பார்க்கலாம். A floral formula is a simple way to explain the silent features of the flower. அந்த ஃப்ளாரோடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸை, அதை ஸ்பெஷல் கேரக்டரை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று, த ஃப்ளோரல் டயக்ராம் இஸ் ஏ ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃப்ளார். ஒரு ஃப்ளார் எடுத்து கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? செப்பல், பெட்டல், ஆந்திரிஷியம், கைனீஷியம்ல அது எல்லாத்தையுமே பிராக்டில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வடிவமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அதுக்கு பேர் ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு பேர். தென் ரெப்ரசன்ட் ஃப்ளோரல் ஓரல் அரேஞ்சு. என்னதுன்னா ஃப்ளார் ரெப்ரசன்ட் ஃப்ளோரல் ஓரல் அரேஞ்சு ஆஸ் வியூடு ஃப்ரம் எபோ. என்ன சொல்கிறோம்? எங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளாரை பார்க்குறோம் அப்படின்னா மேலேருந்து தான் பார்க்குறோம். மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல்ல வந்து கைனீஷியம் தெரியுமானா தெரியாது. ஆனால் நல்லா எட்டி பார்த்தோம்னா கைனீஷியம் தெரியும், அதுக்குள்ளே ஆந்திரிஷியம் இருக்கும், அப்புறம் வந்து கொரலாஸ் இருக்கும், அப்புறம் கீழே கடைசியாக தான் என்ன இருக்கும்? கேலக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கலாம், வியூவை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ளோரல் டயக்ராம் ஷோ த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிராக்ட். ஃப்ளோரல் டயக்ராமில் எங்கேருந்து நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிராக்ட்னா ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ப்ரெசன்ட் அட் பேஸ் ஆஃப் த பெடிசில். பெடிசில்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரோடைய ஸ்டாலுக்கு இப்படி தான் பெடிசில். அந்த ஃப்ளாரோடைய ஸ்டாலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்னா பிராக்ட் அப்படின்னு பேர். பிராக்டியோல்ஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கேலிக்ஸ் இங்கே இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இப்படி கேலிக்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கேலிக்ஸை சரௌண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை கேலிக்ஸ் இஸ் கால்டு. இதுக்கு பேர் பிராக்டியோல்ஸ். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பேர் பிராக்டியோல்ஸ். டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் எபிகாலிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எபிகாலிக்ஸ். எப்பினா எதை சுற்றி இருக்குது? கேலிக்ஸ் சரௌண்ட் பண்ணிருக்கனால எப்பி. கேலிக்ஸ்க்கு மேலே ஒட்டியிருக்கனால அது எபிகாலிக்ஸ். அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டுக்கு பேர் பிராக்டியோல்ஸ் அப்படின்னு பேர். அண்டு ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஃப்ளோரல் பார்ட்ஸ்னால் என்ன? இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ்னால் செப்பல், பெட்டல், ஆந்திரிஷியம், கைனீஷியம் சொல்லணும். அதெல்லாம் ஃபியூஷனாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா, ஓலாப் ஆயிருக்கா, ஓலாப் ஆகலையா, அதுக்கப்புறம் பிளாசன்டேஷன். பிளாசண்டா எப்படி இருக்குது? இந்த பிளாசண்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ பார்த்தோமே, ஃப்ரீ சென்ட்ரலாக இருக்கா, பரைட்டலாக இருக்கா, சூப்பர்ஃபிஷியலாக இருக்கா, மார்ஜினலாக இருக்கா, பேஸ்லாக இருக்கா, அந்த டைப்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். அப்புறம் ஒரு 2 மார்க் கொஷின் முக்கியமானது. The branch that bears the flower is called mother axis. ஒரு ஷூட்டில் ஒரு இடத்துல மலர் வந்து இந்த இடத்துல ஷார்ட் ஆகுது, உருவாகுது அப்படின்னா மலருடைய பார்ட்ஸ், அதாவது என்ன சொல்லணும்னா கேலக்ஸும் கொரோலா, ஆந்திரிஷியம், கைனிஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு ஃபார்ம் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன பேர்னா மதர் ஆக்சிஸ். ஒரு அச்சு, தமிழ் வந்து தாய் அச்சுன்னு சொல்லலாம். அந்த மதர் ஆக்சிஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளார் ஃபார்மேஷனே இருக்காது, ஃப்ளார் டெவலப்மெண்ட்டே இருக்காது. எதை வச்சுக்கிட்டு ஒரு சென்ட்ரலாக வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளார் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா மதர் ஆக்சிஸ் சென்டராக வச்சு தான் இருக்கும். அதில் கேலக்ஸு, கொரோலா, ஆந்திரிஷியம், கைனீஷியம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ கேலக்ஸு, கொரோலாவில் எத்தனை செப்பல்ஸ் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 செப்பல், 5 பெட்டல்னா மதர் ஆக்சிஸை பார்த்த மாதிரி எந்த பெட்டல் இருக்கோ இல்லை எந்த செப்பல் இருக்கோ அதுக்கு பேர் தான் போஸ்டீரியர். அதான் நம்ம அடுத்தது சொல்ல போகிறோம். இந்த இடத்துல the side of the flower facing the mother axis called posterior side. இப்போ 5 செப்பல் இருக்குது அப்படின்னா இப்படி 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. இந்த 5ல் யார் ஒருத்தர் வந்து அந்த மதர் ஆக்சிஸை பார்த்த மாதிரி இருக்காங்களோ அவருக்கு பேர் போஸ்டீரியர் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அதேமாதிரி சைடு ஸ்பேஸிங் த பிராக்ட் இஸ் த ஆன்டீரியர் சைடு. இங்கே கீழே பிராக்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்த பிராக்டை பார்த்த மாதிரி எந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் ஆன்டீரியர். யார் ஆன்டீரியர்னா இவங்க ரெண்டு பேரும் ஆன்டீரியர். இப்போ இது போஸ்டீரியர், இது ஆன்டீரியர். இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா லேட்ரல். இவருக்கும் நடுவில் இருக்காங்க லேட்ரல் சைடு அப்படின்னு பேர். டயக்ராம் அப்படின்னு நம்ம தெளிவாக காமிச்சிருவோம். The members of different floral whorl are so arranged in concentric ring. எப்படி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலாவுக்கு உரிய சிம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரல் டயக்ராம் பார்க்கலாம். பிராக்டியேட் பிஆர் நம்ம சொன்னோம். இப்படி ஒரு ஃப்ளார் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளாருடைய ஸ்டால்க்கு இங்கே இருக்குது. இந்த ஸ்டாலுக்கு கீழே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் லீஃப் லைக் அப்பெண்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிஆர். ஏ ஃப்ளார் வித் பிராக்ட் இஸ் கால்டு பிராக்டியேட். இந்த மாதிரி பிராக்டியேட் அப்படின்னு சொல்லுது. ஒரு வேளை இல்லை, இவங்க இல்லைன்னா ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இபிஆர். அப்படின்னா ஈனாவே ஆப்சன்ட்னு அர்த்தம். ஏ ஃப்ளார் வித்தவுட் பிராக்ட் இஸ் கால்டு இபிராக்ட். இபிராக்டியேட் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சேர்த்திடும். இபிராக்டியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றாச்சா? அடுத்த கான்செப்ட்டு இபிஆர் தான் இங்கே வந்துருச்சு. இருந்துச்சுன்னா பிராக்டியேட், இல்லைன்னா இபிராக்டியேட். அதே மாதிரி பிராக்டியோலேட் பிஆர்எல். இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் எடுத்துட்டாங்க, இந்த எல் எடுத்தாங்க பிஆர்எல். பிராக்டியோல்ஸ்னு நம்ம சொன்னோம். இந்த கேலிக்ஸ் இருக்குல்ல, இப்படி கேலிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 5 இருக்குது, செப்பல்ஸ் இருக்குன்னா இதை சுற்றி 1 2 3 4 5 இப்படி இருக்கும், 5 இருக்கும். இந்த 5 பேர்த்துக்கு சேர்த்து ஒட்டுமொத்த பேர் என்ன சொல்லியிருக்கோம்னா ஏபி கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏபி கேலிக்ஸ் அப்படின்னு பேர். இதில் இந்த ஒவ்வொருத்தருக்கு மட்டும் என்ன பேர்னா பிராக்டியோல்ஸ் சொல்லுவோம். ஏ ஃப்ளார் வித் பிராக்டியோல் இஸ் கால்டு பிராக்டியோலேட். இருந்துச்சுன்னா பிராக்டியோலேட். ஏ ஃப்ளார் வித் பிராக்டியோல்ஸ் இஸ் கால்டு பிராக்டியோலேட்னு பேர். ஒரு வேளை இந்த 5 பேருமே இல்லை, வெறும் கேலிக்ஸ் மட்டும் இருக்காங்க, ஏதாவது எபி கேலிக்ஸும் இல்லைன்னா அதுக்கு பேர் ஈனா ஆப்சன் அர்த்தம். ஏ ஃப்ளார் வித்தவுட் பிராக்டியோல்ஸ் இஸ் கால்டு பி பிராக்டியோலேட் அப்படின்னு பேர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாரை எப்படி வேணால் நம்ம கட் பண்ண, இப்படி கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் கிடைக்கும், இப்படி கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் கிடைக்கும், இப்படி கட்டாலும் 2 எந்த சைடு கட் பண்ணாலும் நமக்கு 2 ஈக்குவல்ஸ் ஒரு ஃப்ளார் கிடைக்குந்தா அந்த மாதிரி கிடைச்சி அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் சிமெட்ரி. ஆக்டினோமார்பிக் சிமெட்ரி சொல்ல என்ன சிம்பிள் போடணும்? ப்ளஸ்ஸு போட்டு ரவுண்ட் பண்ணணும். ப்ளஸ் போட்டு ரவுண்ட் பண்ணாவே 2 ஈக்குவல்ஸ் கிடைக்கும். மோர் தென் 3 or 4 லாஞ்சினல் செக்ஷன் கட் பண்ணாவே நம்ம 2 ஈக்குவல் கிடச்சிட்ருக்கோம் அப்படின்னு பேர் ஆக்டினோமார்பிக். இதே வந்து ஜைகோமார்பிக் இருக்குது. ஜைகோமார்பிக்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரை இப்படி மட்டும் தான் கட் பண்ணுறோம், இதுவும் ஈக்குவலாக கிடைக்குது. இப்படி கட் பண்ணால் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடைக்கல, இதெல்லாம் ஈக்குவலாக கிடைக்கலன்னா அதுக்கு பேர் ஜைகோமார்பிக். நம்ம உடம்பு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் மட்டும் 2ஆக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணால் 2 பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்காது இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஜைகோமார்பிக் என்ன சிம்பிள் போடணும்? பர்சன்டேஜ். இல்லைன்னா வேறு எப்படி போடலாம்னா இன்ட்டு போட்டு ரவுண்ட் பண்ணணும். ப்ளஸ் போட்டு ரவுண்ட் பண்ணால் ஆக்டினோமார்பிக், இன்ட்டு போட்டு ரவுண்ட் பண்ணால் ஜைகோமார்பிக். அதுக்கப்புறம் மேலே பாட்டை குறிச்சா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார்னால் அதுக்கு என்ன காமிக்கிறது பேர் ஸ்டாமினேட் அப்படின்னு பேர். ஸ்டாமினேட் அப்படின்னா பாருங்கள் இந்த சிம்பிள் ஸ்டாமினேட். இதே பிஸ்டிலேட் அப்படின்னாவே ஃபீமேலை குறிக்குது. அதாவது யூனிசெக்ஷுவல் யூனிசெக்ஷுவல் மேல் ஃப்ளார்னா ஸ்டாமினேட், யூனிசெக்ஷுவல் ஃபீமேல் ஃப்ளார்னா பிஸ்டிலேட்னு பேர். 2 பேர் இருந்தால் பைசெக்ஷுவல். இது வந்து ஒரே ஃப்ளாருக்குள்ளே 2 பேர் இருந்தால் இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கணும். ஒரு ஃப்ளாரில் மேல் மட்டும் இருந்தால் இது ஸ்டாமினேட், ஃபீமேல் மட்டும் இருந்தால் பிஸ்டிலேட், 2 பேர் இருந்தால் பைசெக்ஷுவல் காமிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேனா யாருன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ்னால் நம்ம இப்படி தான் எழுதுவோம். கேலிக்ஸ்னால் கொரோலா. இப்போ 2மே சி. இது கொரோலா கரெக்டாக வருது. கேலிக்ஸ் இந்த சி எப்படி போட்டாலும் சரி, கே போட்டாலும் சரி, 2மே ப்ரொனன்சியேஷன் ஒரே இருக்கனால 2க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கே போட்டுக்கிட்டாங்க, இங்கே வந்து சி போட்டுக்கிட்டாங்க. இந்த கேனாலும் கேலிக்ஸ் தான். சரிங்களா? இந்த கேலிக்ஸ் கொடுத்தாச்சு. கேனா கேலிக்ஸ் 5 இருக்காங்க, 5 பேரும் 5 செப்பல். ஃபியூஸாக இருக்காங்களா ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போது என்ன அர்த்தம்? அப்போனாவே ஃப்ரீ. சீன் அப்படின்னாவே ஃபியூஸ்டு. K5 அதாவது செப்பல்ஸ் 5 செப்பல் இருக்காங்க, தனித்தனியாக இருக்காங்கனால இங்கே என்ன பண்ணல, ப்ராக்கெட் காமிக்கல. ப்ராக்கெட் காமிக்காமல் இருந்துச்சுன்னா அப்போது
சப்பாலஸ். ப்ராக்கெட் போட்டால் சின் சப்பாலஸ். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுமா சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 5 சப்பல் இருக்குது. 5 பேரும் ஃபியூஸ் ஆகலை, தனித்தனியாக இருந்தால் அது எப்படி எழுதணும்? K5 அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதே வந்து 5 பேரும் இப்படி ஃபியூஸ் ஆகிருக்காங்க, இப்படி ஃபியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபியூஸ் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன பண்ணணும்? K5 போட்டு என்ன பண்ணணும்? ஃபியூஸ். அது சின் சப்பாலஸ், சின் பெட்டாலஸ், சின் சப்பாலஸ், சின் சப்பாலஸ். அதே நெக்ஸ்ட்டு சி கொரலா வந்துட்டோம். சி கொரலா. கொரலாவில் C5 பெட்டல்ஸ் அப்படின்னா அப்போ பெட்டல். இதே மாதிரி தான் 5 பெட்டல் தனித்தனியாக இருந்தால் C5. ஃபியூஸ் ஆனால் ப்ராக்கெட் போடணும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் சின் பெட்டாலஸ். சரிங்களா? இன்னொரு கான்செப்ட்டு C2+3 ஃபியூஸ்டு. கொரலா அப்படின்னா பைலாபியேட். துளசி செடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். வித் அப்பர் லோப் வந்து 2 லோவர் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா துளசியில் இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் இருக்கும், இப்படி ஒரு பெட்டல்ஸ் இருக்கும். ஒரே ஃப்ளார் தான். இவங்க 2 பேர், இவங்க 3 பேர் ஜாயின் ஆகிருப்பாங்க. இது 2, இந்த 2, இது 3. இது 3 பேர் சேர்ந்து இந்த 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணால் ப்ராக்கெட்டை போட்டு, அதனால் 2+3 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கொரலா ஆர் ஃபியூஸ்ட். இதுதான் பைலாப். ஈர் உதடுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு உதடு, இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு உதடு. சரிங்களா? அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரேஷன். ஆண்ட்ரேஷனாகவே மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் சொல்லுவோம். A3 3 ஸ்டெமன்ஸ் ஆர் ஃப்ரீ. ப்ராக்கெட் போடலன்னா கண்டிப்பாக ஃப்ரீன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், A2+2 ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு ஓரலுக்கு 2 ஸ்டெமன், இன்னொரு ஓரலுக்கு 2 ஸ்டெமன் அப்படின்னு அர்த்தம். எப்படி காமிக்கலாம்னா இங்கே ஒரு ஸ்டெமன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஸ்டெமன் இருக்குது, அடுத்த 2 ஸ்டெமன் இந்த இடத்துல இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா? ஒரு ஓரலுக்கு 2 ஸ்டெமன் இருக்குது, ஆனால் எப்படி இருக்காங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க. அதனால் 2+2 அரேஞ்ச்மெண்ட். அதனால் ஸ்டேமன்ஸ் 4, 2 oral are dynamis, each oral of 2 stamens are free. காமிச்சனா மொத்தம் 4 ஸ்டெமன் இருக்குது. பாருங்கள், 4 ஸ்டெமன் தான் இருக்கிறது, 4 ஸ்டெமன் தான் இருக்குது, 2 ஓரல் இருக்குது. சரியா? 2 ஓரல் டைனாமஸ்ன்னு பேர், அதுக்கு பேர். 2 ஸ்டெமன்ஸ் ஆர் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இது ஒரு ஓரல், இந்த ஓரலில் இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டேமன் இருக்குது 1, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஸ்டேமன் இருக்கும் 2, இது ஒரு ஓரல், இங்கே ஒரு ஸ்டேமன் இருக்காங்க, அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டேமன் இருக்காங்க. 1 2 3 4, இவரும் ஃப்ரீயாக தான் இருக்காரு, இவரும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஓரல் இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒரு ஓரல் இருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னதுன்னா டைனாமஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு அடைமெண்ட்டு ஆந்திரிஷி வந்து 9+1. அந்த 9னா 9 பேரும் ஃபியூஸாக இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இதில் 1 2 3 4 5 இப்படி 9 ஸ்டெம்லாம் சேர்ந்து ஒரு பண்டில். இங்கே எல்லாமே ஆன்சர் இப்படி இருக்கும். இவர் ஒருத்தர் மட்டும் தனியாக அப்படி இருக்காங்க. மொத்தம் வந்து என்ன ஆர்டரு? 9+1 தான். 9லாம் சேர்ந்துருக்கனால ஃபியூஸ் பண்ணிட்டோம், இது ஒன்று மட்டும் ஃப்ரீயாக இருக்காங்க. அதனால் ஸ்டேமன்ஸ் 10 2 bundle, அதுக்கு டை அடல் ப்ளஸ் சிக்னே பார்த்துருந்தாச்சு. 9 ஸ்டேமன்ஸ் ஆர் ரேட்டட் இன் 1 bundle, 1 ஸ்டேமன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் அனதர் பண்டில். சரிங்களா? 1. அப்புறம் கொரலாவும் ஆந்திரிஷியும் காமிச்சிருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ஆர்ச், 2 பேரும் ஃபியூஸ்ட் ஆன மாதிரி, அதுக்கு பேர் எபி பெட்டாலஸ். இப்போ என்ன எடுத்தோன்னா எபி பெட்டாலஸ் ஸ்டேமன் அட்டாச் டு பெட்டல்ஸ். ஸ்டேமன் வந்து கூட அட்டாச் ஆகிருக்கு, பெட்டல்ஸ் கூட அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சியும் ஆந்திரிஷியம். என்ன பண்ணும்? ஃபியூஸ் பண்ணும். இங்கே 5 பேர், இங்கே 5 பேர், இவங்க 2 பேரும் ஒட்டிகிட்டு இருக்கனால என்ன பண்ணும்? இப்படி ஆர்க்கு காமிக்கணும். அதனால் தான் ஆர்க் காமிக்கணும். கொரலாவில் தான் ஆந்திரிஷியம் ஓட்டிகிட்ருக்கு அப்படின்னு. அடுத்த கான்செப்ட்டு A0. இந்த மாதிரி 0 காமிச்சாவே மலடுன்னு அர்த்தம். ஸ்டாமினோடு NODன்னு வந்தாவே மலடு. அதே வந்து ஸ்டாமினேட் NATE அப்படின்னா இது வந்து ஃபோர்டைல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஃபோர்டைல், இது ஃபோர்டைலில் வரும். இந்த நோடு NODன்னு வந்தாவே ஸ்டெரல். இது ஸ்டெரல்னா மலடு, வளமானவை வளமற்றவைன்னு சொல்லுவோம். அதனால் ஸ்டெரல் ஸ்டேமன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கைனீஷியம் வரும். கைனீஷியில் ஃபஸ்ட்டோட G எடுத்துட்டோம். கைனீஷியம் இருக்குது ஃபிஸ்டில். கைனீஷியம் 2னா எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஓயில் பற்றி சொல்ல 2 கார்பன் இருக்குது, 2 கார்பனும் தனித்தனியாக இருக்குது. இப்படி ஒரு கார்பன், இப்படி ஒரு கார்பன் தனித்தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேர்? அப்போ கார்பஸ். ஃப்ரீனா அப்போ கார்பஸ். அடுத்து கைனீஷியம் 3 ஆர் ஃபியூஸ்டு சின் கார்பஸ். 3 கார்பன் ஆச்சு ஃபியூஸ்டு 1, இந்த மாதிரி ஃபியூஸ் ஆனது 1 2 3 3 கார்பன் ஆச்சு இணைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுவே சின் கார்பஸ். அதனால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கும். கைனீஷியம் 0 அப்படின்னா அடுத்தவே பிஸ்டிலோட், LODEன்னு வந்தாவே ஸ்டெரைல். அதே பிஸ்டிலேட் LATE பிஸ்டிலேட் அப்படின்னு வந்தாவே ஃபோர்டைல்.
வளமான ஃபீமேல். சரியா, இது வளமற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இதோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இது சிம்பிள்ஸ் வச்சு நம்ம டயக்ராமே போடணும். அப்புறம் கைனீஷியம் சுப்பீரியராக இன்ஃபீரியர் ஆஃப் இன்ஃபீரியர் நம்ம எப்படி சொன்னோம் மறுபடியும் கொடுத்தோம். சுப்பீரியர் ஓடுனா கீழே கோடு போடணும், இன்ஃபீரியர் ஓடுனா மேலே கோடு போடணும். இங்கே மறந்துட்டாங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. செமி இன்ஃபீரியர் அதாவது ஆஃப் இன்ஃபீரியர்னா நடுவில் கோடு போடணும். இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட்டி இப்படி காமிச்சிடும். கைனீஷியில் நிறையா கார்பன்ஸ் இருக்குது, நிறையா இருந்துச்சுன்னா இது மாதிரி இன்ஃபினிட்டி காமிச்சு முடிச்சிடும். 2 டயக்ராம் 3 டயக்ராம் 4 டயக்ராம் 5 டயக்ராம் வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து ஐபிஎஸ் டயக்ராம். இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு இந்த டயக்ராம் நீங்கள் இதுக்கு பேர் ஃப்ளோரல் இந்த காமிச்சிருக்கிறதுக்கு பேர் ஃப்ளோரல் டயக்ராம், இதுக்கு பேர் ஃப்ளோரல் ஃபார்முலா, இது இப்படி உள்ளதுக்கு பேர் ஃப்ளோரல் ஃபார்முலா. எதோட டயக்ராம் எடுத்திருக்கோம்? ஐபிஸ்கஸ் ரோசா சைனஸ் செம்பருத்தியுடைய ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் ஃபார்ம் பண்ணணும். இது எது மதர் ஆக்சிஸ்னால் இந்த புள்ளி வச்சதுக்கு பேர் தான் மதர் ஆக்சிஸ். அந்த மதர் ஆக்சிஸை பார்த்த மாதிரி எந்த வந்து பெட்டல்ஸ் இல்லை செப்பல்ஸ் இருக்கோ அதுக்கு என்ன பேர்? போஸ்டீரியர். அப்போ இதுதான் போஸ்டீரியர். எப்பயுமே போஸ்டீரியருங்கிறவர் தனியாக தான் இருப்பார். மொத்தம் 5 செப்பல் அப்படின்னா அந்த 5 செப்பலில் ஒருத்தர் மட்டும் தனியாக இருப்பாங்க, அவர் தான் போஸ்டீரியர். பாருங்கள், இதுக்கு இது பேரு, இதுக்கு இது பேரு, இவர் மட்டும் தனியாக இருக்கனால இதுக்கு பேர் என்னது? போஸ்டீரியர் பெட்டல் அப்படின்னு பேர். இப்போ ஆன்டீரியர் பெட்டல்னால் இதுதான் பிராக்ட். பிராக்டை பார்த்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க, இவரும் இருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன பேர்னா ஆன்டீரியர்னு பேர். லேட்ரல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் தான் என்னது? லேட்ரலில் இருப்பாங்க. அப்போ போஸ்டீரியர் பெட்டல், அது போஸ்டீரியர் செப்பல், ஆன்டீரியர் செப்பல், லேட்ரல் செப்பல் அவுட் ஆஃப் 5. சரிங்களா? இப்போ டயக்ராம் வருவோம். பிஆர்னா பிராக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். என் ஃப்ளார் வித் பிராக்ட் இஸ் கால்டு பிராக்டியேட். அதனால் பிஆர் காமிச்சிருக்கோம். இதுதான் இந்த பிராக்ட் இருக்குது. ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டிஸ் இருக்குது. பிஆர்லாம் என் ஃப்ளார் வித் பிராக்டியோல்ஸ் இஸ் கால்டு பிராக்டியோலட்ஸ். பிராக்டியோல்ஸ் இருக்குது. இது கேலக்ஸி சுற்றி இருக்கும். எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 6 இருக்குது. 6 பிராக்டியோல்ஸ் தான் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பிஆர்எல். இல்லைன்னா இபிஆர்னு எழுதணும். ப்ளஸ் போட்டால் என்ன அர்த்தம்? இந்த ஃப்ளார் எப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஈக்குவல்ஸ் கிடைக்கும், 2 போர்ஷனாக கிடைக்கும். அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம். அது பேர் ஆக்டினோமார்பிக் பேர். இது என்ன ஃப்ளார்? இது பைசெக்ஷுவல் ஃப்ளார். அதனால் என்ன பண்ண மேலும் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. இந்த எல்லோ கலரில் காமிச்சது மேலே, உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபீமேல், ரெண்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் கே வந்துட்டோம். கேலக்ஸ் 5 செப்பல்ஸ் 5 செப்பல்ஸ் என்ன இருக்குது? ஃபியூஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இது 1 2 3 4 5 பேரும் பார்த்தீங்கன்னா இது மூலிமா ஜாயின் ஆகிருக்கு. 5 பேரும் ஃபியூஸ் ஆகிருந்தால் அதுக்கு பேர் ப்ராக்கெட் போடணும். சரிங்களா? அப்புறம் C5 கொரோலா 5 இருக்காங்க. 5 எப்படி இருக்காங்க? ஃப்ரீயாக இருக்காங்க. பாரு 1 2 3 4 5 5 பேர் எப்படி இருக்காங்க? தனித்தனியாக இருக்காங்க. யார் கூட டச் ஆகலை 5. அதுக்கப்புறம் ஆந்திரிஷன் ஸ்டேமன் இன்ஃபினிட்டிவ் நிறையா இருக்காங்க. நிறையா சேர்ந்து இருக்குன்னா ஒரு இடத்துல ஒட்டினாலும் அதுக்கு பேர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. 100 ஸ்டேமன் இருக்கோன்னா 100 ஸ்டேமன் ஒரே இடத்துல இப்படி ஒட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணால் இன்ஃபினிட்டி போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம கவுண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த ஸ்டேமனை எல்லோரும் சேர்ந்த மாதிரி குச்சி மாதிரி ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒட்டிகிட்டு இருக்காங்க. சரியா? அதனால் என்ன சொல்லியிருக்கோம்? இன்ஃபினிட்டி ஸ்டேமன்ஸ் ஆர் யுனைடெடாகவே ப்ராக்கெட் போடணும் ஃபியூஸ்டு. நெக்ஸ்ட்டு கைனீஷியன் யார்? ஃபீமேல் இல்லையா? எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன். இந்த 5 கார்பன் எப்படி இருக்குது? ஃபியூஸாக இருக்குது. 5 கார்பன் பாருங்கன்னா 1 2 3 4 5 5 கார்பன். இந்த தான் இதுக்குள்ளே இருக்குது. எங்கே காமிச்சிருக்கோம். சரி, 5 கார்பன் 5 பேர் நான் ஃபியூஸ் ஆகலாம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இது என்ன ஓவரி? சுப்பீரியர் ஓவரி. கீழே கோடு போட்டால் என்ன அர்த்தம்? சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு அர்த்தம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 5 கார்பன் இப்படி நீட்டாக காமிச்சிருக்கான்னு பாருங்கள். சரி, நம்மளுக்கு இதில் வந்து 1 2 3 4 5 5 கார்பன். இந்த டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ சொல்லணும். முதல்ல வந்து ஒரு ரவுண்ட் அப்படி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த ரோ சொல்கிறேன். போட்டுவிட்டு இந்த செக்ஷனை வந்து என்ன பண்ணுறோம்? இப்படி வந்து நம்ம கோடு போட்டு பிரிச்சுக்கிறோம். இப்படி பிரிச்சுக்கிறோம். எத்தனை செக்மெண்ட்டாக பிரிச்சுருக்கோம்? 1 2 3 4 5 பிரிச்சுருக்கோம் இல்லையா? இது என்ன பண்ணணும்? இங்கே இப்படி கோடு போடணும். 1 போட்டாச்சு, 2 3 4 இங்கே மட்டும் டாஸில் காமிக்கணும். 4 இங்கே 5 காமிச்சிட்டோம். இது என்ன பண்ணணும்? இதெல்லாமே இப்படி ரவுண்டில் போட்டு என்ன பண்ணணும்? ஃபியூஸ் பண்ணி காமிக்கணும். கீழே இப்படி காமிச்சா ப்ராக்ட், இதுதான் இந்த ப்ராக்ட் காமிச்சிடும். இதில் நம்ம இது வந்து எப்படி இங்கே வேணால் போட்டுக்கலாம். 2 3 4 5 6 இங்கே வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து மதராஸ் நான் ப்ளஸ் இப்படி புள்ளியாகவும் வச்சு காமிக்கலாம், இல்லை ப்ளஸ் போட்டு ஒன்று காமிக்கலாம், நம்மளுக்கு இஷ்டம். அச்சா, இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எப்படி காமிக்கணும் அப்படின்னா, ஒன்று வரும் உள்ளே இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது மார்ஜின். அந்த ஒன்று உள்ளே வெளியே இருக்கிறத நம்ம தெளிவாக காமிக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பாதிலேருந்து இப்படி காமிக்கணும்.
இது உள்ளே இருக்க மாதிரி வெளியே. இப்போ அது டயக்ராம் காமிக்கிற பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்படி காமிக்கிறோம். ஒரு மார்ஜின் உள்ளே இருக்குது, ஒன்று வெளியே இருக்குது, ஒன்றில் உள்ள வெளியே இருக்குது, இப்படி இப்படி இருக்குது. அப்புறம் அடுத்தது ஆந்திரிஷியம் வைக்கும்போது இப்படி கோடை போட்டுட்டு இதில் இப்படி ஸ்டேமன் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இப்படி காமிச்சிடும். இப்படி இருக்குது ஸ்டேமன் இப்படி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டு இதை 5ஆக பிரிச்சுட்டு அதில் வந்து 2 ஓவல் காமிச்சிடணும். சரிங்களா? இது அந்த டயக்ராம் காமிக்க வேண்டியது. இதில் இன்னொரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் அது பாருங்கள். பிஆர் ஃப்ளார் வித் பிராக்கெட் இஸ் ஈக்குவல் டு பிஆர் இருக்குது. அப்புறம் இபிஆர்எல் இதெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறது இதில் இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. அதனால் இபிஆர்எல் ஆப்சண்ட்டு. ஆக்டினோமார்பிக் பைசெக்ஷுவல் கே எத்தனை இருக்குது? சப்போஸ் வந்து 4 தான் இருக்குது. 4 ஃபியூஸாக இருக்குது. 1 2 3 4 ஃபியூஸாக இருக்குது. அப்புறம் குரலாக எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 ஃபியூஸாக இருக்குது. பாருங்க 1 2 3 4 ஒரு மார்ஜின் உள்ளே இருக்குது, ஒரு மார்ஜின் வெளியே இருக்குது. சரிங்களா? அப்புறம் ஆந்திரிஷியம் எத்தனை இருக்குது? 4 தான் இருக்குது. 1 2 3 4 ஆந்திரிஷியம் இருக்குது. இங்கே ஒரு பிளான்ட் என்ன ஆர்க் இருக்குனால இந்த ஆர்க்குனா இந்த குரல் பெட்டல்ஸும் இந்த ஆந்திரிஷியம் ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அதனால் ஆர்க் காமிச்சிருக்கோம். கைனிஷியத்தில் 2 கார்பல்ஸ், இது 2 கார்பல். ப்ராக்கெட் போட்டிருக்கானா? ப்ராக்கெட் போட்டிருக்கு. இங்கே ப்ராக்கெட் காமிக்கல அப்படின்னா இது 2 ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த இடம் ஒட்டிகிட்டு இருக்கும், அங்கே சரியாக காமிக்கல. சரிங்களா? இக்ஸோரா காக்ஷினியா இட்லி பூடைய டயக்ராம் இது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டயக்ராம் இருக்குது. இது வந்து பில்லாந்தஸ் அமாரஸ் கீழாநந்தி. கீழாநந்தியோடைய மேல் ஃப்ளார், கீழானுடைய ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக இருக்காங்க. யூனிசெக்ஷுவல் மேல் ஃப்ளார், யூனிசெக்ஷுவல் ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக இருக்கும். இதை எடுத்துக்குவோம். விஆர் இருக்குது. பிஆர்எல் கிடையாதுனால ஆப்சண்ட்டு. ஆக்டினோமார்பிக் மேல் மட்டும்னால மேல் ஃப்ளார் சிம்பிள் காமிச்சிருக்கும். பீரியான் இங்கே வந்து கேலிஸ் குரலா இல்லை, அது சர்பல் பெட்டல் கிடையாது. பீரியான் 3 + 3 அப்படின்னா ஒரு ஓரலுக்கு எத்தனைக்குன்னா 3 இருக்குது. இன்னொரு ஓரலுக்கு 3 3 காமிச்சிருக்கோம். 3 பேருமே தனித்தனியாக இருக்கனால ஃப்ரீ, அதனால் ப்ராக்கெட் காமிக்கல. 17 இங்கே பாருங்கள், இது ஒரு டப்பல் 2 3 இவங்க 3 பேர் ஒரு ஓரல் இருக்காங்க. அடுத்த 3 பேர் 1 2 3 3 பேர் தனித்தனியாக இருக்காங்க. யார் கூட ஃபியூஸ் ஆகிறாலும் 3 + 3 அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டப்பல்ஸ், அதை பீரியான்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன ஆந்திரிஷியம் இருக்கா? ஆந்திரிஷியம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 1 2 3 3 பேர் ஃபியூஸ் ஆகிறதுனால ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கும். கைனீஷியம் இல்லை, அந்த இன்ட்டு மாதிரி காமிச்சிருக்கோம் பாருங்கள். சென்ட்ரல் இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா? அப்படின்னா மலட்டு இல்லையா? மலட்டுனா ஸ்டெரைல் ஃபீமேல்ஸ் ப்ரெசன்ட், அதனால தான் இன்ட்டு அங்கே 0 காமிச்சிருக்கோம். இப்போ இதை வந்துட்டோம், ஃபீமேல் ஃப்ளார் வந்துட்டோம். பிஆர் ப்ரெசன்ட்டு, இபிஆர்எல் ஆக்டினோமார்பிக் ஃபீமேல் சிம்பிள் காமிச்சிருக்கோம். பீரியான் வந்து 3 + 3 இதே போல் 3 + 3 ஏ வந்து 0. அப்போ மலட்டு இங்கே இன்ட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அப்போ என்னது? மலட்டு ஆண் இருக்குது, அது ஸ்டெரைல் மேல் பார்ட் இருக்குது. கைனிஷியம் எத்தனை கார்பல் இருக்குது? 3 கார்பல். 3 கார்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு. கீழே கோடு போட்டிருக்கோம். கீழே கோடு போட்டால் என்ன ஓவரி? சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து பில்லாந்தஸ் அமாரஸ் கீழாநந்தி டயக்ராம். இது தனியெல்லாம் ஒவ்வொரு 3 கொஸ்டின் ஃபார்மில் எழுதணும். அதேமாதிரி காக்சினியா நியூசிபரா. காக்சினியா என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கோகனட் தான் காக்சினியா நியூசிபரான்னு. இதுலேயும் மேல் ஃப்ளார் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்குது. பிஆர் இருக்கா? பிஆர் கண்டிப்பாக எல்லா ஃப்ளார்லையும் இருக்கும். எல்லா ஃப்ளார்லையும் பிஆர் இருக்கும். ஃப்ளார் வித் பிராக்டிஸ் கல் பிராக்டேட். இபிஆர்எல் இல்லை, ஆப்சண்ட்டு. ஆக்டினோமார்பிக்கு மேலு. பீரியான் 3 + 3 அரேஞ்ச். இதுவும் ஒரே மாதிரி 3 + 3. ஏ வந்து பார்த்திங்கன்னா 3 + 3 ஒரு ஓவருக்கு 3 இருக்குது, இன்னொரு ஓவருக்கு 3 இருக்குது. இது 3 பேர் அவுட்டரில் இருக்காங்க, இந்த 3 பேர் இன்னரில் இருக்காங்க. எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், தனித்தனியாக ப்ராக்கெட் போடல. G0னா ஏன்னா அது ஸ்டெரைல் ஃபீமேல் பார்ட், அதனால இன்ட்டு காமிச்சிருக்கோம், ஸ்டெரைல் ஃபீமேல். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்துக்குவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஆர் என்ன இருக்குது? பிராக்ட் இருக்கா? ஃப்ளார் வித் பிராக்டிஸ்க்கு பிராக்டியர். இபிஆர்எல்னா ஆப்சண்ட்டு. ஆக்டினோமார்பிக் ஃபீமேலு. பீரியான் 3 + 3 அரேஞ்ச்மெண்ட்டு. ஆந்திரிஷியம் இருக்கானா? ஆந்திரிஷியம் 0. சரிங்களா? இங்கேயும் கிடையாது. கைனிஷியம் எத்தனை இருக்குது? கைனிஷியத்தில் வந்து கார்பல் எத்தனை? 3 கார்பல். 3 கார்பல் சார் எப்படி இருக்குன்னா ஃபியூஸ்டு. சரிங்களா? அது என்ன ஓவரி இது? இதுவும் சுப்பீரியர் ஓவரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்பல் காமிக்கிற பாருங்க, 3 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுலேயும் அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பை காமிச்சிட்டு இதை ஜாயின் பண்ணிடணும். இது 1 2 3 3 கார்பன். ஒவ்வொரு கார்பன் எத்தனை ஓயில் இருக்குன்னா 2 ஓயில் காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இந்த இன்ட்டு போட்டதெல்லாம் யார் அப்படின்னா மேல் வந்து ஸ்டெரைலாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டிய டயக்ராம்ஸ். சரிங்களா? இதோட நமக்கு இன்னையோடைய கிளாஸஸ் முடியுது. என்னுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.